போன சாப்டரோட முடிவுல நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பிரேஸ்லெட்டை தேடி வைப்போம். அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத இந்த சாப்டர்ல பார்க்கலாம். இந்த கதையோட ஆரம்பத்திலேயே நம்ம ஷான் சொன்ன மாதிரி அந்த பிரேஸ்லெட் வந்துட்டு ஃபிஷ் டேங்க்குள்ளதான் இருந்திருக்கும். உடனே நம்ம ஹீரோவா அதை எடுத்து பார்க்க அதுக்குள்ள இருந்த அந்த பேட்டர்ன் அது எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது. இதே நேரத்துல அந்த இடத்துக்கு டீன் வந்துட, பரவாயில்லையே ஒரு வழியா அந்த பிரேஸ்லெட்டை கண்டுபிடிச்சிட்டீங்க போல. பதிலுக்கு சென் வந்துட்டு இது உங்களுக்கு எங்க கிடைச்சதுன்னு கேட்க அவரும் அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி கடலுக்கு அடியில ரிசர்ச்காக போயிருந்தேன். அங்க ஒரு ரூல்ஸ் உடைய என்ட்ரன்ஸ பார்த்தேன். உடனே ஆர்வம் தாங்க முடியாம உள்ள போய் பார்த்தேன். அந்த இடத்துல ஓவியங்கள் தான் இருந்துச்சு. ஒண்ணு ஒண்ணா பார்த்துட்டு போகும்போது அங்க இருந்த ஒரு ஸ்டோன் மேல இந்த பிரேஸ்லெட்டை பார்த்தேன். உடனே இதை கையோட கொண்டு வந்துட்டேன். ஆக்சுவலா அது எல்லாத்தையுமே நம்ம டீன் ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு. அதுதான் போட்டு காமிச்சிருப்பாரு. ஆனா அதுல வெறும் 1 hour தான் ரெக்கார்டா இருக்கும். உடனே சின் வந்துட்டு மீதி எதுக்கு ரெக்கார்ட் பண்ணலான்னு கேட்க பதிலுக்கு அவரும் ஆக்சுவலா நான் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணேன். ஆனா ஃபுட்டேஜ்ல ஏதோ மேல் ஃபங்க்ஷன் ஆயிருக்கேன். அது கூட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நோட்டீஸ் பண்ணேன். அடுத்த நாளே மறுபடியும் அதே இடத்துக்கு போனேன். ஆனா அங்க அந்த கேவ் இல்ல. இப்ப வரைக்கும் அது எனக்கு கனவு மாதிரி தான் இருக்கு. உடனே ஷானும் அந்த பிரேஸ்லெட்டை கையில வாங்க இது ரொம்பவே அழகா இருக்கு. இது மட்டும் எனக்கு சொந்தமானா நல்லா இருக்கும்னு நினைக்கேன். உடனே அவ வந்துட்டு எதுக்கு இந்த மாதிரி வியர்டான தாட் எனக்கு வருது அப்படின்னு நினைக்கேன். இதை நோட்டீஸ் பண்ண டீனும் உனக்கு வேணும்னா அந்த பிரேஸ்லெட்டை எடுத்துக்கோமா, அது இங்க சும்மா தான் கிடக்க. பதிலுக்கு ஷானும் தேங்க்ஸ் சொல்லிட்டான். இதே நேரத்துல நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வருது. உடனே அவன் அட்டன் பண்ண ஆப்போசிட்ல இருக்கவங்களும் நீ எங்க இருக்குன்னு கேட்க பதிலுக்கு சென் வந்துட்டு நான் பியூர் ஹியூமன் ரிசர்ச் சென்டர்ல இருக்கேன். பதிலுக்கு அவங்க ஏதோ சொல்ல நம்ம ஹீரோவும் புரிஞ்சுது அப்படின்னு காலை கட் பண்றான். அடுத்த நிமிஷமே நான் எதிர்பார்த்தேன் இந்த மாதிரி ஏதாச்சும் நடக்கணும் அப்படின்னு ஸ்மைல் பண்ண இங்கேயே இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே டீன் வந்துட்டு என்னாச்சு சென் எதுக்கு சீரியஸா இருக்கான்னு கேட்க பதிலுக்கு அவனும் பிரின்சிபல் இவான் தான் கால் பண்ணியிருந்தாங்க. ஆர்ச்சின்லாண்டுடைய வைஸ் கவர்னர் என்ன பாக்குறதுக்கு இந்த இடத்துக்கு வராராம். இன்னும் 1/2 hourல இங்க இருப்பாங்களாம். இது கேட்டு லியோவும் ஷாக் ஆயிட்டு என்னது வைஸ் கவர்னரா, இந்த கண்ட்ரிலேயே செகண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் அவர் தான். உடனே பக்கத்துல இருக்க சாங்கும் அவருடைய பயாலஜிக்கல் லெவல் வந்துட்டு அட்லீஸ்ட் லெஜெண்டரி லெவல்லையாச்சும் இருக்கும். உடனே சென் வந்துட்டு இது வரைக்கும் நம்ம பண்ண ரிசர்ச் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வைப்பீங்களாம் வைஸ் பிரசிடென்ட் கிட்ட அதை சப்மிட் பண்றதுக்காக. இதை கேட்ட சாங் வந்துட்டு இவ்வளவு வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம ரிசர்ச் கேட்ட அட்டென்ஷன் கிடைக்க போகுது. இதே நேரத்துல சைனாவுடைய வைஸ் பிரசிடென்ட் யாங் அந்த இடத்துக்கு வர கூடவே செக்ரட்டரி ஜாங்கும் நம்ம யுவானும் வராங்க. உடனே வைஸ் பிரசிடென்ட் யாங் வந்துட்டு உங்க பியூர் பிளட் ஹியூமன் பத்தில நான் இன்ட்ரெஸ்டடா இருக்கேன், உள்ள போய் அதை பத்தி பேசலாமான்னு கேட்க நம்ம டீம் வந்துட்டு அந்த ரிசர்ச் ஃபைல யாங் கிட்ட சப்மிட் பண்றாரு. இதை பார்த்து அவரும் ஆரம்ப கட்டத்துல இந்த பியூர் பிளட் பார்த்து ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா நிறைய ஜீனிஸ் வந்துட்டு ஆர்டினரி லெவல்லே ஸ்டக் ஆயிட்டாங்க. அதை வச்சுதான் இதுக்கு ஃபியூச்சர் இல்லைன்னு ஜட்ஜ் பண்ணிட்டேன். ஆனா நான் எதிர்பார்க்கல இவ்வளவு வருஷம் கழிச்சும் இந்த ரிசர்ச்சை நீங்க கண்டினியூ பண்ணுவீங்கன்னு. அது மட்டும் இல்லாம அதோடைய ரிசல்ட்டையும் கொடுத்திருக்கீங்க. ஈவன் தோ சென் ஆர்டினரி லெவல் 9th ரேங்கா இருந்தாலும் மிலிட்டரி பேஸ்ல இவன் கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ்னால டிவைன் கல்ட்டி மேல இன்ட்ரெஸ்ட காட்டியிருக்கேன். உன்னுடைய கியூஐ பிளட் அப்புறம் மென்டல் பவர் இது அட்வான்ஸ் லெவல் 2nd ரேங்க் ரீச் பண்ணிருக்கேன். ஆக்சுவலா இந்த நேரத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு கேமோ பிளாக் ஆக்டிவேட் பண்ணிருப்பான். ஆனா இவர் லெஜெண்டரி லெவலுங்கிறதுனால அதை சர்பாஸ் பண்ணி ஹீரோவுடைய கரண்ட் லெவல ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு. இதை கேட்டு லியோவும் என்னது அட்வான்ஸ் லெவலா அப்படின்னு ஷாக் ஆக ஹீரோவும் மனசுக்குள்ள கோச்சிப்போ வசமா மாட்டிக்கிட்டான். அப்படிங்கிறப்போ அந்த யாங் வந்துட்டு இன்னையில இருந்து நீ எதை பத்தியும் பயப்படாம உன்னுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்தை ஷோ பண்ணலாம். சைபாக்கியும் ஜென் ஃபியூசனரையும் சேலஞ்ச் பண்ணி உன்னுடைய ட்ரூ லிமிட் எனக்கு காட்டு. உடனே சென் வந்துட்டு வைஸ் கவர்னர் இவ்வளவு நாள் என்னுடைய ஸ்ட்ரென்த்தை நான் ஹோல்ட் பண்ணதுக்கு ரீசன் அந்த கல்டேஸ் உங்களுடைய அட்டென்ஷன் என் மேல திரும்பாம இருக்கிறதுக்கும் என்னுடைய ஃபேமிலி டேஞ்சர்ல மாட்டாம இருக்கிறதுக்கும் தான். உடனே யாங் வந்துட்டு உன்னுடைய ட்ரூ ஸ்ட்ரென்த்தை ஷோ பண்ணணும் நானே சொல்றேன்னா உனக்கும் உன் ஃபேமிலி சேஃப்டிக்கும் நான் கேரண்டி. உடனே சென்னும் மனசுக்குள்ள இந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உடனே யாங் வந்துட்டு செக்ரட்டரி சென்னுடைய நேம் அதுல ஆட் பண்ணிட்டேன், அந்த லிஸ்ட் அவனுக்கு ஷேர் பண்ணன்னு சொல்ல பதிலுக்கு அவரும் எஸ் சார்னு சொல்லிட்டேன். ஒரு டாக்குமெண்ட் எனக்கு அனுப்புனாரு. அந்த லிஸ்ட்ல வந்துட்டு டாப் இன்ஜினியர்ஸ் அதுவும் 30 இயர்ஸ்க்கு உள்ள இருக்கவங்க தான் குவாலிஃபைட்னு போட்டுருந்துச்சு. அவங்க எல்லாருமே லெஜெண்டரி லெவல ரீச் பண்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஆர்ஜின் லேண்ட்ல இருந்து வர மியூட்டன்ட்டை தடுத்து நிறுத்துற அளவுக்கு ஒரு பெரிய ஃபோர்ஸா இருந்தாங்க. அந்த ஃபைல்ல ஷானுடைய சீனியர் சிஸ்டரும் லிஸ்ட் அவுட் ஆயிருந்தாங்க. உடனே வைஸ் பிரசிடென்ட் வந்துட்டு அவங்க எல்லாருமே ஆர்ஜின் லேண்டுக்கு சென்ட் பண்ணிட்டோம். அவங்க தீவிரமா ட்ரைனிங் எடுத்து இப்ப கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் லெவல்ல இருக்காங்க. இதோட இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம சென் வந்துட்டு வைஸ் பிரசிடென்ட் இந்த லிஸ்ட்ல இருக்க ஜீனியஸ்க்கும் குவைட்டோ யூனிவர்சிட்டியை சேர்ந்த லீ யூஜின் அப்புறம் மெகாடைட்டியை சேர்ந்த அந்த சைபர்கன் இவங்களுக்குள்ள இருக்க கேப் என்னன்னு கேட்க பதிலுக்கு அவரும் இதுல கம்பாரிசனே தேவையில்ல, நீ இந்த இடத்துல யாரெல்லாம் ஜீனியஸ் நினைக்கிறியோ அவங்க எல்லாருமே ஆர்ஜின் லேண்டை பொறுத்த வரைக்கும் வெறும் எறும்பு மட்டும்தான். இந்த லிஸ்ட் எதுக்காக உனக்கு காமிச்சனா உன்னை விட பெட்டரான பீப்புளும் இருக்காங்க, அதனால உன்னுடைய பெர்ஸ்பெக்டிவா மாத்திக்கும். நீ மட்டும் இந்த எக்ஸ்ட்ராடினரி பீப்புள் லிஸ்ட்ல வந்துட்டனா உனக்கு தேவையான எவல்யூஷனரி ரிசோர்ஸ் கிடைக்கும். இதன் மூலியமா நீ ஆர்டினரி லெவல்ல இருந்து ரேர் லெவலுக்கு மூவ் ஆகும். உடனே நான் வந்துட்டு என்னுடைய பெஸ்ட் கொடுப்பேன்னு சொல்ல பதிலுக்கு அவரும் உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி
பின்னாடி இருக்க ஷானை பார்த்தேன். நீ மியூட்டன் பீஸ்டை கேரி பண்ணிட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். அதுவும் ஃபியூஸ் பண்ணாம கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கியாமே. ஆனா இப்பதான் எனக்கு தெரியுது நீ பியூர் பிளட் ஹியூமன் பத்த ஃபாலோ பண்றேன்னு. நான் கொடுத்த இந்த லிஸ்ட்ல டாப் 1 ரீச் பண்ற அளவுக்கு உனக்கு டேலண்ட் இருக்கு. இன்னொரு விஷயத்தை கேட்க மறந்துட்டேன். நீ தான் பாடி டெம்பரிங் ஃபர்ஸ்ட் ரவுண்ட கம்ப்ளீட் பண்ணிட்டல. ஆனா உன்னுடைய பயாலஜிக்கல் லெவல் இன்னும் ஆர்டினரி லெவல் 6th ரேங்க்ல தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீ இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டா கண்டிப்பா இந்த லிஸ்ட்ல வந்துருவேன். இதை கேட்ட லியோவும் சாங்கும் எனது ஷான் வந்துட்டு பியூர் பிளட் ஹியூமன் பத்த ஃபாலோ பண்றாளாம். அதுவும் பாடி டெம்பரிங் ஃபர்ஸ்ட் ரவுண்ட கம்ப்ளீட் பண்ணிட்டாலாம் அப்படின்னு ஷாக் ஆகா. இதே நேரத்துல வைஸ் பிரசிடென்ட் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. உடனே டீன் வந்துட்டு ஷான் நீ வந்துட்டு பியூர் பிளட் ஹியூமன் பத்த ஃபாலோ பண்றதுனால எதுக்கு எங்க பேவியன்ல ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு கேட்க பின்னாடி இருக்க இவன் வந்துட்டு என்ன பேசிட்டு இருக்க லியோ அப்படின்னு கேட்க பதிலுக்கு அவரும் ஹியூமன் பத்த ஃபாலோ பண்றதுனால எங்க பேவியன்ல ஜாயின் பண்றதுனா நல்லா இருக்கும். உடனே இவன் வந்துட்டு அவ என்னுடைய டிசிப்ளின் ஃபர்ஸ்ட் என்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்னு சொல்ல உடனே அவரும் வெக்கமே இல்லாம ஷானை வந்துட்டு என்னுடைய பேவியன்ல ஜாயின் பண்ண விடான்னு கேட்க அவங்களும் அவரை தரன்னு இழுத்துட்டு போறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வெளியில வந்தவரும் பேவியனுக்கு உன்னை வரவேற்கிறேன்னு சொல்ல இதை கேட்ட சாங் வந்துட்டு நீங்க உயிரோட வந்தது மட்டும் இல்லாம இவனுடைய அப்ரூவலையும் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா எப்படின்னு கேட்க ஆக்சுவலா இவன் வந்துட்டு ஒரு கண்டிஷனோட தான் இதை அப்ரூவ் பண்ணிருப்பாங்க. இவன் ஃபேமிலியுடைய கேதரிங் மேல இவரும் பார்ட்டிசிபேட் பண்ணுமா அவரும் அதுக்கு டீல்னு சொல்லியிருப்பாரு. இது டிராப்பா இல்லாத வரைக்கும் சந்தோஷம்னு சொல்ல இதே நேரத்துல சென் வந்துட்டு இல்லையோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாரோ ஒரு பவர்ஃபுல்லான பர்சனுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு கேட்டிருந்தீங்க. பதிலுக்கு டீன் வந்துட்டு எனக்குமே அதை பத்தி தெரியாது. நான் சொல்ற அந்த பர்சன் வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கஃபைன்ல சீல் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் அவங்க ஃபேஸ் கூட நான் பார்த்தது இல்ல. அதனால அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவங்க தான் பேவிலியனுடைய மாஸ்டர். கண்டிப்பா அவங்க வீக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இது கேட்டு சின்ன வந்துட்டு நீங்க தான் பேவிலியனுடைய மாஸ்டர்னு சொல்ல பதிலுக்கு அவரும் நான் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் ஒரு ஏன்ஷியன்ட் ரூம்ல இருந்து தான் உங்களை தோண்டி எடுத்தேன். பழங்கால கல்வெட்டுகளை தான் அவங்கள பத்தி படிச்சேன். பேவிலியனுடைய உண்மையான மாஸ்டரே அவங்க தான். அவங்களுடைய பேர் தான் கியூ இம்மார்டல் மாஸ்டர் அப்படின்னு சொல்ல இங்க இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே அந்த மாஸ்டர் கியூவை பத்தி தான் சொல்றாங்க. முன்னொரு காலத்துல இந்த பிளட் டெம்பரிங்கிறது ரொம்ப பழமையான ஒரு கலையா இருந்துச்சு. இது அந்த காலத்துல வாழ்ந்தவங்க எவல்யூஷனரி பார்த்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ற குரூப்ப மார்ஷியல் செக்ட்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அதுல ரொம்பவுமே டேலண்டா இருந்தவர் தான் நம்ம பேவிலியனுடைய மாஸ்டர் கியூ. அவங்க வந்துட்டு இம்மார்டல்ஸ் இல்லைன்னா காட் யாரு மக்களை துன்புறுத்தினாலும் அவங்கள விட்டு வைக்கல. அவங்க தான் சாதாரண மனுஷங்களுக்கு கூட இம்மார்டல் பாதையை சொல்லி கொடுத்தாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா அவங்க கஃபீனை கண்டுபிடிக்கும் போது அவங்க ரொம்பவே வீக்கா இருந்தாங்க. அதனால என்னால பேசிக் டெக்னிக்கை மட்டும்தான் அவங்க கிட்ட இருந்து கத்துக்க முடிஞ்சுச்சு. ஆனா அவங்க என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்க. இந்த பியூர் பிளட் ஹியூமன் பார்த்தா யார் அட்வான்ஸ் லெவலுக்கு கொண்டு போறாங்களோ அவங்களுடைய பிளட்டையும் கியூவையும் டிரான்ஸ்பர் பண்ணி அந்த சீல அன்லாக் பண்ண முடியுமா. சென் இப்போதைக்கு என்னுடைய ஒரே ஹோப் நீ மட்டும்தான். உன்னால மட்டும்தான் பேவிலியன் மாஸ்டரா அவைக்கன் பண்ண முடியும். இதை கேட்டு சென் வந்துட்டு இன்கேஸ் இந்த பேவிலியன் மாஸ்டர் வந்துட்டு பேரா நடந்துக்காம என்னுடைய மொத்த கியூவையும் பிளட்டையும் ட்ரெயின் பண்ணிட்டா என்ன பண்ணதுன்னு கேட்க பதிலுக்கு லியோவும் நான் தான் உங்க ஸ்டோரியை பத்தி உங்ககிட்ட சொன்னால அவங்க ரொம்பவே நல்லவங்க. ஸ்டில் உனக்கு பயமா இருந்துச்சுன்னா நம்ம போகும்போது சில எக்ஸ்பர்ட்டை நம்ம கூட கூட்டிட்டு போலாம். இப்படியே கொஞ்ச நாள் போக பிரின்சிபல் விவானோ லியோவோ வந்துட்டு எதனா மெட்டீரியல்ஸும் சப்ளைஸையும் எங்களுக்கு கொடுத்தாங்க. அது எங்களுக்கு பாடி டெம்பரிங் ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இதே நேரத்துல என்னுடைய 4th ரவுண்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனா இப்பவும் ஆர்டினரி லெவல் 9th ரேங்க்ல தான் இருந்தேன். ஆனா கியூவையும் பிளட்டும் அட்வான்ஸ் லெவல் 3rd ரேங்க்கு போயிட்டேன். இதே நேரத்துல ஷான் வந்துட்டு 2nd ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஆர்டினரி லெவல் 8th ரேங்க் வந்துட்டான். இதே நேரத்துல ஷான் வந்துட்டு ஜென்ஃபியூஷனை இன்ஜெக்ட் பண்ண போயிருந்தா. இந்த வாட்டி இவான் வந்துட்டு வாட்டர் பட்டர்ஃபிளையை இன்ஜெக்ட் பண்ணாங்க. ஆக்சுவலா இது வந்துட்டு ரொம்பவே ப்ரீஷியஸ். இது உன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வான்னு சொல்லலாம். உடனே சென்னும் மனசுக்குள்ள இந்த பட்டர்ஃபிளையை பொறுத்த வரைக்கும் அதோடைய மென்டல் பவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதனால இல்யூஷனை பேஸ் பண்ணி அட்டாக் பண்ண முடியும். இதே நேரத்துல இவானும் அதை இன்ஜெக்ட் பண்ணிட்டேன். அவங்களுடைய மென்டல் பவர் வச்சு அந்த ப்ராசஸ் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு வழியா எல்லாம் நல்லபடியா முடியா சென் வந்துட்டு பிரின்சிபல் இவான் கிட்ட ஆர்ஜின் லேண்ட்ல இருக்க உங்களுடைய சீனியர் டிசிப்ளை பத்தி சொல்லுங்கன்னு கேட்க பதிலுக்கு இவான் நீ இவ்வளவு கியூரியஸா கேட்கறதுக்கான காரணம் அந்த லிஸ்ட்ல அவளுடைய நேம் இருந்துச்சு அதானே. உடனே சின்ன அம்மான்னு சொல்ல ஆக்சுவலா 11 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்ஜின் லேண்ட்ல இருக்க ஒரு மவுண்டன்ல தான் அவளை கண்டுபிடிச்சான். அப்போ அவளுக்கு 8 வயசு இருக்கும். அங்க இருக்க ஒரு மரத்துக்கு கீழே மூச்சு விடவே சிரமப்பட்டுட்டேன். மரணத்தோட விளிம்புல இருந்தா. அப்ப நான் தான் அவளை காப்பாத்தி என்னுடைய டிசிப்ளா மாத்திக்கிட்டேன். ஒரு கட்டத்துல நான் பூமிக்கு திரும்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. அதனால அவளை ஆர்ஜின் லேண்ட்லயே செட்டில் பண்ணிட்டேன். நான் இங்க வந்துட்டேன். எனக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அவளை மீட் பண்ணிட்டு வருவேன். ஆக்சுவலா அவளை பத்தி எனக்கு மட்டும் இல்ல அவளுக்குமே தெரியாது. ஏன்னா அவளுடைய மெமரிஸ் அவ இழந்துட்டான். அவ எக்ஸ்ட்ராடினரி பீயிங்கா இருக்கிறதுனால நம்மளுடைய மிலிட்டரி டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு அவளை இடத்துக்கு வரவே விடாது அப்படின்னு சொல்ல இங்கே இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ வந்துட்டு பிரின்சிபல் இவான் சொன்னதை கேட்டுட்டு மனசுக்குள்ள அந்த டிசபிள் அப்பியர் ஆன டைமிங்கும் நம்ம பைசு டிரான்ஸ்பர் ஆன டைமிங்கும் எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது. அது மட்டும் இல்லாம அவங்க
ரெண்டு பேருடைய வயசும் ஒத்து போகுது. பிரின்சிபல் இவான் சொல்றத வச்சு பார்த்தா ஆர்ஜின் லேண்ட்ல இருந்து எர்த்துக்கு வர ஏதோ ஒரு வழி இருக்கு. மேபி பிரின்சிபலுக்கு அது தெரியாம இருக்கலாம். அப்படியே கொஞ்ச நேரத்துல நாங்க அங்க இருந்து கிளம்பிட இதே நேரத்துல லீமையும் யோஜியாங்கும் யாருக்கிட்டயே தர்மாடி வாங்குறாங்க. ஆக்சுவலா அது வந்துட்டு ஸ்டூடெண்ட் யூனியனுடைய வைஸ் பிரசிடென்ட். உடனே அந்த குவா வந்துட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா இந்த ட்ரைனிங் ரூம்குள்ள என்டர் ஆயிருப்பா. ஸ்டூடெண்ட் யூனியனுடைய ரூல்ஸையே பிரேக் பண்ணிருக்கா. உடனே அங்க இருக்கவங்க கிட்டயும் இவங்க ரெண்டு பேர் தான் எக்ஸாம்பிள். இனி ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்த யாராச்சும் இந்த இடத்துக்குள்ள காலை வச்சீங்கன்னா உங்களுக்கும் இதே கதி தான். உடனே இவங்க ரெண்டு பேரும் சென் கிட்ட நோட்டிஃபை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இயருக்கு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுன்னு சொல்ல உடனே லீமே வந்துட்டு இதை மட்டும் நீ பண்ணிட்டேனா $10 million உனக்கு அனுப்புறேன்னு சொல்ல பணம்னு சொன்ன அடுத்த நிமிஷமே சென் வந்துட்டு நீங்க சாட்டிஸ்ஃபை ஆகுற மாதிரி ஒரு ரிசல்ட்டை நான் கொடுக்குறேன். இதுதான் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் நோட் பண்ணிக்கோன்னு சொல்ல பதிலுக்கு அவனும் அதை நோட் பண்ணிட்டு நீ அவனை டிஃபிட் பண்ண அடுத்த நிமிஷம் உன் பேங்க் அக்கௌண்ட்ல அந்த அமௌண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்ல அடுத்த நிமிஷமே அந்த ட்ரைனிங் ரூம் உடைய கதவை உடைச்சுக்கிட்டு அவங்க 3 பேருமே என்டர் ஆகுறாங்க. உடனே லீமோயும் உனக்கு நல்ல லெசனை டீச் பண்ண உங்க அப்பா வந்திருக்கான் அப்படிங்கிறப்போ உடனே யூச்சியாங்கும் ஒழுங்கு மரியாதையா எங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த இடத்துல இருந்து ஓடி போயிடு அப்படின்னு சொல்ல பதிலுக்கு அந்த குவாவும் ஏன்டா பொடி பசங்களா என்கிட்ட அடி வாங்கிட்டு யாராச்சும் ஸ்ட்ராங்கான ஆப்போனண்ட்டை கூட்டிட்டு வருவீங்கன்னு நினைச்சேன். ஆனா இந்த பொடியை நான் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இதே நேரத்துல சென்னுடைய டேஞ்சர் சென்ஸும் அலர்ட் கொடுக்க ஆக்சுவலா அவன் வந்துட்டு ஆர்டினரி லெவல் 8th ரேங்க் தான். அது மட்டும் இல்லாம இவன் 2 ஜென் ஃபீஸ் அப்ளைன் பண்ணிருக்கான். ஒன்னு வந்துட்டு கிரேட் 8 இன்னொன்னு வந்துட்டு ஷேடோ பேட். உடனே பக்கத்துல இருக்க ஷானா பார்த்துட்டு நீ பிராக்டிஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல எதுக்கு இந்த மேட்சை நீ ட்ரை பண்ண கூடாதுன்னு சொன்னா பதிலுக்கு அவ்வளவு சரின்னு சொல்லிட்டேன். ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இது சாதாரண மேட்ச் கிடையாது. இதோட வொர்த் வந்துட்டு $10 million. அடுத்த நிமிஷமே இதை பார்த்த அந்த குவாவும் என்ன ஜோக் பண்றியா, எனக்கு ஆப்போனண்டா ஒரு பொண்ணு அனுப்பி வச்சிருக்கான், சரி அப்படின்னா இது உன்கிட்ட கொடுக்குறேன் நீ பாத்துக்கோன்னு சொன்னா அந்த இடத்துக்கு ஒரு சீனியர் வரான். ஷான் சீனியர்ஸ் கிட்ட எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் உனக்கு சொல்லி கொடுக்க போறான் அப்படின்னு சொல்ற அடுத்த நிமிஷமே ஒரே கேக்ல அவளை நாக் அவுட் பண்ணிடுறான். இதை பார்த்துட்டு இருந்த எல்லாருமே எனக்கு ஷான் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஒரே கேக்ல சீனியரை நாக் அவுட் பண்ணிட்டான். இதே நேரத்துல ஷானும் இது உங்களுடைய டர்ன்னு சொல்ல பதிலுக்கு அவனும் ஜென் ஃபியூஷன் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். நான் உன்னை குறவாயிட போட்டேன் ஆனா உன்னுடைய கிக்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகுதுன்னு சொன்னா இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே இந்த ஷான் வந்துட்டு ரீசெண்டா அப்ளைன் பண்ண அந்த இல்யூஷன் பட்டர்ஃபிளைடைய டெக்னிக்கை யூட்டிலைஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ண இதை பார்த்து அவனும் பரவாயில்லையே என்ன மேனிபுலேட் பண்ணி மென்டல் அட்டாக்கை என் மேல லான்ச் பண்றான். அவன் அப்படி அதுல டிஸ்ட்ராக்ட் ஆகும்போது அவனை அட்டாக் பண்ண இது ரொம்பவே டஃபா இருக்கும். அது மட்டும் இல்லாம இவனுடைய பயாலஜிக்கல் லெவல கம்பேர் பண்ணும்போது என்னை விட ஸ்ட்ராங்காவே இருக்கான். உடனே அவளுடைய மென்டல் அட்டாக்கை இன்க்ரீஸ் பண்றான். இதனால அந்த ஆப்போனன்ட்டுடைய தலை சுத்த ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்திலேயே அது எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுற அளவுக்கு அவனுக்கு பெயின் வர இந்த சான்ஸை பயன்படுத்தி ஷான் வந்துட்டு அவனோட தலையிலேயே ஒரு கிக்க லான்ச் பண்றான். அடுத்த நிமிஷமே குவாவும் டிஃபீட் ஆயிடுறான். அப்பாடா ஒரு வழியா இவனையும் டிஃபீட் பண்ணியாச்சு. இதை பாக்குற மத்த ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்டூடெண்ட் யூனியனுடைய வைஸ் பிரசிடென்ட் ஒரு பொண்ணு கிட்ட டிஃபீட் ஆயிருக்காரு, அதுவும் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் கிட்ட. உடனே சென் வந்துட்டு ஷானுடைய கையை பிடிச்சு என்டையர் ஸ்டூடெண்ட் கவுன்சிலையும் சேலஞ்ச் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட இதை கேட்ட மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவ என்ன பைத்தியமா, ஸ்டூடெண்ட் கவுன்சில சேர்ந்த மத்த 3 பேரும் அட்வான்ஸ் லெவல்ல சேர்ந்தவங்க. இதே நேரத்துல அவங்க 3 பேரும் அந்த இடத்துக்கு வந்துட அங்க வந்து சீனியர் வந்துட்டு நம்ம ஸ்பாரிங் மேட்ச் போடலாமான்னு கேட்க அடுத்த நிமிஷமே அவளுடைய ஜென் ஃபியூஷன் ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்றான். கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம அவளுடைய ஃபெதர்ஸை வச்சு நம்ம ஷானை அட்டாக் பண்றான். அது நம்ம ஷானை குத்தி கீழ்ச்சிட அவளும் கீழே விழுந்துடுறா. இதை பார்த்து சென்னும் ஓடி போயிட்டு அவளுக்கு ரெக்கவர் பில்ல கொடுக்குறோம். நீ நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணா, நான் எதிர்பார்த்ததை விட அவங்க ஸ்ட்ராங்காவே இருக்காங்க, இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உடனே அந்த சீனியரும் நீ மிலிட்டரி டிஸ்ட்ரிக்ட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான்னு கேள்விப்பட்டேன், நான் ரொம்ப கியூரியஸா இருக்கேன், அந்த கல்ட் எதுக்காக உன் மேல இன்ட்ரெஸ்ட் காட்டணும்னு பாக்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவளுடைய ஃபெதர்ஸை வச்சு அட்டாக் பண்ண உடனே ஹீரோ வந்துட்டு அவனுடைய மென்டல் பவர் யூட்டிலைஸ் பண்ணி வந்த ஃபெதர்ஸை அவ பக்கமே திருப்பி விட்டுறான். இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே அந்த ஃபெதர்ஸ் ரிட்டர்ன் ஆகிறத பார்த்த சீனியரும் இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளேயே அந்த ஃபெதர்ஸ் அவளையே அட்டாக் பண்ணிடுது. உடனே அடிப்பட்ட நிலைமையில அவ வந்துட்டு அந்த ஃபெதர்ஸ் எதுக்கு ரிட்டர்ன் ஆச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஸ்டூடெண்ட் யூனியன் பிரசிடென்ட் கிட்ட கேட்க பதிலுக்கு அவனும் அந்த சென் வந்துட்டு அவனுடைய மென்டல் பவரை வச்சு அந்த ஃபெதர்ஸ் கண்ட்ரோல் பண்ணி உன் பக்கமா திருப்பி விட்டுருக்கான். உடனே மனசுக்குள்ள இவன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயரை சேர்ந்தவன் தான், ஆனா இப்பவே என்னுடைய மென்டல் பவர் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, அப்பன்னா அவனுடைய கியூஐயும் பிளட்டும் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப இவனை கிரஷ் பண்ணாம விட்டுட்டேன்னா ஃபியூச்சர்ல எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா வந்து நிப்பான். உடனே சென்னை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். நீ உண்மையிலேயே ஜீனியஸ் தான், ஆனா உன்னுடைய சீனியரா நான் இருக்கிறதுனால உனக்கு சரியான ரசனை நான் டீச் பண்றேன். உன்னை யாரும் டிஃபீட் பண்ணாத வரைக்கும் நீ இதே மாதிரி அரகண்டா தான் நடந்துப்பான், ஆனா எடுத்த உடனே கையை நீட்டுற பழக்கத்தை வச்சுக்காதான், அது ஆபத்துல போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக்குறான். உடனே ஹீரோ வந்துட்டு இவங்கிட்ட இருக்க 2 மியூட்டன்ட்டுமே பாய்சன் ரிலேட்டட் எபிலிட்டி தான் வச்சிருக்கேன், அப்ப என்னுடைய பாய்சன் ரெசிஸ்டன்ஸ் ஸ்கில்லாம் செக் பண்ண வேண்டிய நேரம் இது. இவ்வளவு நாள் நான் நோ ப்ரொஃபைலே மெயின்டைன் பண்ணேன், ஆனா இனி அதுக்கான அவசியம் இல்ல. பதிலுக்கு அந்த ஸ்டூடெண்ட் பிரசிடென்ட்டும் ஸ்கார்பியனா எவால்வ் ஆக்குறான். இதை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ்
ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவர் எடுத்த உடனே மீடியன்ட் ஆயிட்டாரு. இவருடைய இந்த ஃபார்ம் வந்துட்டு ரொம்பவே பவர்ஃபுல், ஜீனியஸே டிஃபீட் பண்ணிடும். சென்னோட கதை இங்கே முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிக்க உடனே சென் வந்துட்டு நம்ம எதுக்கு ஒரு பெட்டை வச்சுக்க கூடாது, இன்கேஸ் இந்த மேட்ச்ல மேட்ச் வச்சுட்டோம்னா ஸ்டூடெண்ட் யூனியனுடைய பிரசிடென்ட் போஸ்ட் எனக்கு, ஒருவேளை நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டூடெண்ட் யூனியன் இருக்க பக்கம் கூட நான் வரமாட்டேன். உடனே அவனும் ஓகே சொல்லிட மேட்ச் ஸ்டார்ட் ஆன அடுத்த நிமிஷமே சென்னோட கழுத்துல அந்த கொடுக்க இறக்குறான். ஆனா நம்ம சென் அசைய கூட இல்ல, ஏன்னா அவன்கிட்ட தான் பாய்சன் ரெசிஸ்டன்ஸ் இருக்கேன். இது தெரியாத அந்த பிரசிடென்ட்டும் நீ அதை டாச் கூட பண்ணல, நான் தான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டான் போல, உன்னோட கதை இங்கேயே முடிய போகுதுன்னு சொல்லலாம். இதே நேரத்துல சென்னுக்குள்ள ஏறின அந்த பாய்சன் வந்துட்டு அவனுடைய பிளட் கியூடைய பவரை 1% இன்க்ரீஸ் ஆக்கி விடுது. உடனே சென் வந்துட்டு ஏமாந்தியா அப்படின்னு அவனை அட்டாக் பண்றான். அவன் ரிலீஸ் பண்ண பவர் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா இருந்ததுனால அங்க இருக்க வாலை உடைச்சிட்டு போய் விளையாடுறான். தலைவர் அங்கேயே நாக் அவுட். இதை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பிரசிடென்ட்டையே ஒன் ஷாட்ல நாக் அவுட் பண்ணிட்டான், இவன் வந்துட்டு ஹியூமனே கிடையாதுன்னு சொல்லலாம். உடனே சென் வந்துட்டு சாரி பிரசிடென்ட், கொஞ்சம் ஓவராவே பவரை ரிலீஸ் பண்ணிட்டேன். இந்த மேட்ச் பார்த்த ஜீவியும் டீமாக்கு கால் பண்ணிட்டு என் பாடியில இருக்க ஜென்ஃபியூஸ் நான் ரிமூவ் பண்ணிட்டேன், பியூர் பிளட் ஹியூமன் பாத்துல போய் ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல இங்கே இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம சென்னுடைய மேட்ச லைவ் டெலிகாஸ்ட்ல வைஸ் கவர்னர் யாங்கும் மத்த ஸ்கூல் பிரின்சிபல்ஸும் பார்த்துட்டு இருக்காங்க. இதை வச்சு பார்த்தா பியூர் பிளட் ஹியூமன் பார்த்து தான் ஹியூமனிட்டியுடைய ஃபியூச்சரா இருக்க போதுன்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த சீனை கட் பண்ணி அந்த இடத்த காட்டுறாங்க. அந்த ஸ்டூடெண்ட் யூனியனுடைய பிரசிடென்ட ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போறாங்க. இதே நேரத்துல சென் வந்துட்டு ஷான் அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு போறான். அப்படியே இந்த சீனிங்க முடிய அவங்க 2 பேரும் பேவிலியனுக்கு போனோம். அந்த இடத்துல சாங்கும் லியோவும் நான் அந்த பிரசிடென்ட்டை டிஃபீட் பண்ணதை பத்தி எக்கச்சக்கமான கொஸ்டினை கேட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க ஸ்பெண்ட் பண்ண ரிசர்ச் எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணோம். எங்களை பொறுத்த வரைக்கும் அப்பேச்சரை ஓபன் பண்றதுக்கு எங்களுக்கு தேவையானது மென்டல் பவர். ஷானும் நானும் எங்க ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் எங்க மென்டல் பவர் வச்சு அப்பேச்சரை ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்ணோம். அடுத்த நிமிஷமே ஷான் வந்துட்டு கத்தேன். நானும் பயந்து போய் என்னன்னு கேட்க உடனே அவ வந்துட்டு என்னுடைய அப்பேச்சர் மூவ் ஆகுது. இதை கேட்டு நான் வந்துட்டு எப்படி பண்ணான்னு கேட்க உடனே அவ வந்துட்டு அந்த மெத்தடை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா. ஆக்சுவலா அந்த மெத்தட் என்னன்னா மென்டல் பவரை 9 டைம்ஸ் ஜென்டலா யூட்டிலைஸ் பண்ணிட்டு அதை ஃபாலோ பண்ணி QI பிளட்டை வச்சு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ரைக்கை கொடுக்கணும். இதை பார்த்து நான் சந்தோஷப்பட இங்கே இந்த சீன் முடியுது. உடனே வேற ஒரு இடத்துல ஒரு 5 பேர் பேசிக்கிறாங்க. நான் 3 தண்டர் பீஸ்டை கில் பண்ணிட்டேன், அது கொடுத்து எக்ஸ்சேஞ்சா 150 கான்ட்ரிபியூஷனா பாயிண்ட்ஸா வாங்கியிருக்கேன். உடனே இன்னொருத்தனும் நான் கேள்விப்பட்டேன் ரேர் லெவல்ல இருந்த ஒரு சென்டிபீடா நீ கில் பண்ணியாமன்னு கேட்க பதிலுக்கு அவனும் நான் கொஞ்சம் லக்கி, அதான் ஈஸியா முடிச்சிட்டேன். உடனே அங்க ஸ்வாட் வச்சிருக்கணும். ஆமா குயின்ஸ் எங்கன்னு கேட்க பதிலுக்கு அங்க இருந்த பொண்ணும் அவ வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரி பீயிங், அது மட்டும் இல்லாம நம்ம இடத்த சேர்ந்தவ கிடையாது. உடனே பக்கத்துல இருந்தவனும் நம்ம கைண்ட்ல இல்லாதவங்கள நம்ம ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது, எனக்கு தெரிஞ்சு அந்த ஒயிட் ஹேர் பொண்ணை விட்டு தள்ளி நிக்கிறது தான் நல்லது. உடனே அந்த இடத்துக்கு வந்த வைஸ் கவர்னரும் டீம்ல எல்லாரும் வந்துட்டீங்களா, நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கான ரீசன் நம்ம டீம்ல இன்னும் 2 பேர் வந்து ஜாயின் பண்ண போறாங்க. ஆக்சுவலா அவங்க 2 பேருமே சாங்காய் சிட்டியுடைய ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். இதை கேட்ட மத்தவங்களும் மனசுக்குள்ள நம்ம டீம்ல இருக்க எல்லாருமே 10 வயசுலயே ஜாயின் பண்ணிட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் லேட் பிக்கப்னு நினைக்கிறேன் அப்படின்னு திங்க் பண்ண இங்கே இந்த சாப்டர் முடியுது. இந்த கதையோட ஆரம்பத்திலேயே ஒரு பேஸ்மெண்ட்டை காட்டுறாங்க. அங்க சில வில்லன்ஸ் ஒன்னா சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பேச்செல்லாம் யார பத்தினா நம்ம ஹீரோ சென்னை பத்தி தான். அந்த சென் வந்துட்டு சாதாரண ஆள் கிடையாது. ஸ்டூடெண்ட் கவுன்சிலுடைய பிரசிடென்ட் ஜோஹுவை ஒரே பஞ்ச்ல நாக் அவுட் பண்ணிட்டான். சின்ன பையனா இருந்தாலும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான். அவங்க கிட்ட ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, நம்ம இப்பவே சரியான மூவ் எடுத்து வச்சாதான் நல்லா இருக்கும்னு சொல்ல பதிலுக்கு அந்த எல்டர் வந்துட்டு நமக்கு இப்போ சென்னை விட பெரிய வேலை இருக்கு, அந்த டனல்ல இருந்து ஹை ரேங்க் இருக்க கிரியேச்சர்ஸை இந்த இடத்துல டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். இன்னும் 3 மாசத்துல நிறைய மான்ஸ்டர்ஸ் அந்த இடத்துல சேர்த்துட்டோம், சாங்காய் சிட்டியை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம். அது வரைக்கும் அந்த சென் என்ன வேணா பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல இந்த சீன் அப்படியே கட் பண்ணி நம்ம சென்னை தான் காட்டுறாங்க. ஸ்டூடெண்ட் கவுன்சில் மீட்டிங்க்கு போறோம். நான் இங்க வந்ததுக்கு ஒரே ஒரு ரீசன் தான், புதுசா வர ஃப்ரெஷர்ஸா மிரட்டுறதோ இல்லைன்னா அவங்களுடைய உரிமையை பறிக்கிறதோ இதுக்கப்புறம் இந்த இடத்துல நடக்க கூடாது. அது மட்டும் இல்லாம ஆபீஸ் வேலையா இருந்தாலும் சரி, அட்மின் வேலையா இருந்தாலும் சரி, எல்லாருமே வைஸ் பிரசிடென்ட்டா ரீச் பண்ணுங்க. தேவையில்லாம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்கிட்ட வராதிங்க. அவ்வளவுதான், மீட்டிங் முடிஞ்சது, நான் கிளம்புறேன் அப்படின்னு அசால்ட்டா அங்க இருந்து கிளம்பிடுறான். இதை கேட்டு எல்லாருமே ஷாக்ல நிக்க சென் வந்துட்டு மனசுக்குள்ள என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பிரசிடென்ட் போஸ்ட்ல கிரெடிட்ஸ் மட்டும் கிடைச்சா போதும், தேவையில்லாம தலைவலி பிடிச்ச வேலைய அவங்க கிட்டயே கொடுக்கறதா நல்லது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்துல இருந்து கிளம்பிட அடுத்த சீனே ரிசர்ச் சென்டர் தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் அப்பேச்சரை ஓபன் பண்றதுக்கான வழியை சொல்ல இதை கேட்டு டீனும் வாயடிச்சு நிக்கிறாரு. வருஷ கணக்குல நாங்க ரிசர்ச் பண்ணியும் எங்களால கண்டுபிடிக்க முடியாத ஒரு பேட்டர்னை நீங்க 2 பேரும் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்த நிமிஷமே டீன் வந்துட்டு உன்னுடைய மொத்த அப்பேச்சரும் ஓபன் பண்றதுக்கு எவ்வளவு நான் எடுத்துக்குன்னு கேட்க பதிலுக்கு அவன் வந்துட்டு இந்த செமஸ்டர் முடியறதுக்குள்ள நான் ஓபன் பண்ணிடுவேன்னு சொல்ல உடனே டீன் வந்துட்டு பரபரப்பா அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அந்த அப்பேச்சரை ஓபன் பண்றதுக்கு மென்டல் ஸ்ட்ரென்த் தேவைப்படும். அதை பூஸ்ட் பண்றதுக்கு ஒரு ரேர் ஐட்டம் நம்ம லியோ கிட்ட இருக்கும், அதை தேடிதான் ஓட்டுறாரு. இதை கேட்டு சங்கம் அவர் பின்னாடியே ஓடி போக நம்ம ஹீரோக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. அட்டன் பண்ணி பார்த்தா ஆப்போசிட்ல இருந்து
வந்து பேசுறது செக்ரட்டரி சாங் தான். என்ன ஞாபகம் இருக்கா? ரிசர்ச் சென்டருக்கு வைஸ் கவர்னர் ஏன் கூட வந்திருந்தனே அப்படிங்கிறப்போ சென் வந்துட்டு சொல்லுங்க ஞாபகம் இருக்குன்னு சொல்ல உடனே அவர் ஒரு நியூஸ் சொல்றாரு. யாங் வந்துட்டு நீ ஸ்டூடெண்ட் கவுன்சில சேலஞ்ச் பண்ணல, அந்த ஃபுட்டேஜ பார்த்தாரு. நீ அந்த எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் லிஸ்டோட கிரைட்டீரியாவை மெட் பண்ணிட்ட. அது மட்டும் இல்லாம உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் ஷானும் அந்த கிரைட்டீரியாவை மெட் பண்ணிட்டா. அதனால அவளையும் அந்த லிஸ்ட்ல ஆட் பண்றான். ஆனா ஆரிஜின் லேண்டுக்குள்ள உங்களை அனுப்புறதுக்கு முன்னாடி உன்னுடைய பியூர் பிளட் ஹியூமன் பார்த்தா இன்னும் கொஞ்சம் நீ அப்டேட் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாரு. இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம டீன் லியோவை ஜீவே மீட் பண்றான். அவ சொன்னதை கேட்டு அவர் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. அப்படி என்ன சொல்லிருப்பானா, அவ பியூர் பிளட் ஹியூமன் பார்த்து சூஸ் பண்ண போறாளாம். இதை கேட்டு லியோ வந்துட்டு உன்னுடைய டேடிக்கு இது தெரியுமான்னு கேட்க பதிலுக்கு அவளும் அவர் தான் என்னுடைய பாடியில இருந்து பீஸ்டுடைய ஜீனை எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாரு. இதை கேட்டு அவரும் சிரிச்சுக்கிட்டே கர்மாங்கிறது ஒரு பூமராங், யார் இந்த பியூர் பிளட் ஹியூமன் பார்த்து பேஸ்ட்னு சொன்னானோ அவனே அவன் பொண்ணை இதை லேர்ன் பண்றதுக்கு அனுப்பி வச்சிருக்கான். சரி ஜோக்லாம் இருக்கட்டும், இன்னில இருந்து அபிஷியலா நீயும் இந்த பேப்லியன்ல ஒரு மெம்பர் அப்படின்னு சொல்ல பதிலுக்கு சாங் வந்துட்டு அதெல்லாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் மென்டல் பவரை எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு கேட்க இதை கேட்டு லியோவும் அதெல்லாம் இப்ப முக்கியம் இல்ல, நான் ஃபர்ஸ்ட் டீன்மாவை மீட் பண்ணிட்டு அவனை கொஞ்சம் கலாச்சிட்டு வந்துடுறேன் அங்க இருந்து கிளம்புறாரு. அப்படியே ஒரு மாசம் போக நம்ம சென் வந்துட்டு 5th ரவுண்ட் மசில் டெம்பரிங்கா கம்ப்ளீட் பண்ணிட்டான். இதே நேரத்துல ஷான் வந்துட்டு 3rd ரவுண்ட் போன் டெம்பரிங்கா கம்ப்ளீட் பண்ணிருக்கான். அப்படியே அங்க சாங்கியும் லியோவையும் காட்டுறாங்க. ஹெவன்லி மெட்டீரியலையும் எர்த்துல கிடைக்கிற சில ட்ரெஷர்ஸையும் வச்சு அந்த அப்பேச்சரை ஓபன் பண்ற அளவுக்கு மென்டல் பவரை ரீச் பண்ணிட்டாங்க. இதே நேரத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த டைமென்ஷனல் ட்ராக் மீட் மூலியமா அந்த கோடெக்ஸையும் அன்லாக் பண்ணிடுறான். இதன் மூலியமா அவனுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடைக்குது. நம்ம ஹீரோ வந்துட்டு எதையாச்சும் பார்த்து இதை ஸ்டோர் பண்ண நினைச்சா போதும், அந்த பொருள் ஆட்டோமேட்டிக்கா அவனுடைய ஸ்டோரேஜ்ல சேவ் ஆயிடும். இதே நேரத்துல ஆர்ஜின் லேண்ட்ல ஒரு அட்டாக் நடக்குது. அவங்க ஹெல்ப்புக்காக சாங்காய் யூனிவர்சிட்டியும் நான்ஜியாங் ப்ரோவின்ஸ் உடைய ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்க அட்வான்ஸ் லெவல் அதுக்கு மேல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ கூப்பிடுறாங்க ஆர்ஜின் லேண்டுடைய என்ட்ரன்ஸை பாதுகாக்கிறதுக்கு. இதே நேரத்துல அந்த காப்ளின் வந்துட்டு அவனுடைய மாஸ்டர் கிட்ட ரீசெண்டா அந்த இடத்துல இருக்க சென் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிட்டு வரோம். அது மட்டும் இல்லாம இப்ப நிறைய பீப்புள் பியூர் பிளட் ஹியூமன் பார்த்து சூஸ் பண்ணிட்டு போறாங்க. இதனால நம்ம பிளான் ஏதாச்சும் அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்க பதிலுக்கு அவ்வளோ பியூர் பிளட் ஹியூமன் பார்த்த பொறுத்த வரைக்கும் பிசிக்கல் டேலண்ட்ங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எல்லாராலையும் அதை ஈஸியா அப்ளை பண்ணிட முடியாது. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் ஜென்ஃபியூசர் ஆகணும்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. பதிலுக்கு அந்த காப்ளின் வந்துட்டு எல்டர் வந்துட்டு எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணி வச்சுட்டாரு. நீங்க எப்போன்னு சொன்னீங்கன்னா சாங்காய் சிட்டி அட்டாக் பண்ணிடலாம்னு சொல்ல பதிலுக்கு அவ்வளோ உடனடியா எல்லா பீஸ்டையும் கேதர் பண்ணி இடத்துல இருக்க எல்லா இடத்துலயும் பெரிய அட்டாக்கா லான்ச் பண்ணுங்க. சாங்காய் சிட்டியை நம்ம கேப்சர் பண்ணியே ஆகணும். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியா எல்டருக்கு கிரியேட் பண்ணி கொடுங்க. உடனே காப்ளினும் ஓகே மாஸ்டர்னு சொல்ல இங்க இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. சாங்காய் யூனிவர்சிட்டியுடைய டைரக்டர் அப்கமிங் டேஸ்ல இன்னர் கேம்பஸ்ல இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் கிளாஸ் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதனால எல்லா ஸ்டூடெண்ட்டும் வீட்ல இருந்தே ஸ்டடிஸ படிக்க ஆரம்பிங்க. இதே நேரத்துல ஃபெசிலிட்டியும் ஸ்டாஃப்ஸும் யாரெல்லாம் அட்வான்ஸ் லெவல ரீச் பண்ணிருந்தாங்களோ அவங்க எல்லாரையுமே மிலிட்டரி வெஹிக்கல் 3 குரூப்ஸா ஸ்பிளிட் பண்ணி ஆர்ஜின் லேண்ட் செக்டார் 34, 35, 36 அந்த லொகேஷனுக்கு அனுப்பி வச்சாங்க. இதே நேரத்துல காலேஜ்ல நிறைய ரூமர்ஸ் போக ஆனா எங்களுக்கு பிரின்சிபல் இவான் மூலியமா பெரிய அளவுல ஒரு பீஸ்ட் அட்டாக் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால டைம் வேஸ்ட் பண்ணாம நாங்க ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு எங்களால முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டுட்டு இருந்தோம். ஒரு வழியா நான் அட்வான்ஸ் லெவல் 4th ரேங்க் அப்டேன் பண்ணேன். இதே நேரத்துல ஷானும் அட்வான்ஸ் லெவல் 1st ரேங்க் அப்டேன் பண்ணான். இந்த அப்பேச்சரை ஓபன் பண்ண விஷயத்த டீன் லியோ கிட்ட சொல்ல உடனே அவர் வந்துட்டு நீ ஃபைனலா அட்வான்ஸ் லெவல ரீச் பண்ணிட்டா, இப்போ உன்னுடைய பிளட்டையும் கியூவையும் பேப்லியன் மாஸ்டருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்ல ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். பேப்லியன் மாஸ்டரை மீட் பண்ணும்போது நம்ம கூட சில எக்ஸ்பர்ட்டா கூட்டிட்டு போலான்னு பார்த்தேன். ஆனா இப்ப எல்லா எக்ஸ்பர்ட்டும் ஆர்ஜின் லேண்டுக்கு போயிருக்காங்கன்னு சொல்ல இது கேட்டு சென் வந்துட்டு பரவாயில்ல டீன் நம்ம போலாம்னு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இன்கேஸ் எனக்கு டேஞ்சர் சென்ஸ் அலர்ட் பண்ணிச்சுன்னா அந்த இடத்துல இருந்து ஓடி வந்துடலாம்னு நினைக்கிறான். இதே நேரத்துல ஆர்ஜின் லேண்ட்ல ஒரு பெரிய யானை கூட்டமே ஜென்ஃபியூசனை எதிர்த்து நிக்குது. அதுல பிரம்மாண்டமா இருந்த ஒரு யானை அவங்களுக்கு இரும்பு மாதிரி நசுக்குது. இதே நேரத்துல அது மேல ஒரு பெரிய அட்டாக் லான்ச் ஆகுது. இந்த அட்டாக் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்ஜின் லேண்ட்ல 36 செக்டாரை சேர்ந்த முஸ்ஸிம். அவருடைய அட்டாக் எப்படி வருதுன்னா புத்தாவுடைய 1000 அட்டாக்ஸ் மாதிரி இருக்கு. ஆக்சுவலா அந்த எலபென்ட் கிங் டிஃபீட் ஆன உடனே அந்த ஓபனிங்க பயன்படுத்தி மத்த ஜென்ஃபியூசர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல பேட்டில் ரொம்ப ஆக்ரோஷமா போயிட்டு இருக்கு. இதே நேரத்துல அடிப்பட்டவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கான். யுவான் வந்துட்டு அந்த லார்ட் கிட்ட மெயின் சிட்டி இப்ப எந்த நிலைமையில இருக்கு, என்னுடைய டிசபிள் குயின்ஸ் எப்படி இருக்கான்னு கேட்க பதிலுக்கு அவரும் அப்பா போலவே இப்பவும் தனிமையா தான் இருக்கா, மத்த டீம் மெம்பர்ஸோட அட்டாச் ஆக மாட்டேங்கிறான்னு சொல்ல அது மட்டும் இல்லாம ரீசெண்டா அவ டீமோட சேர்ந்து மெயின் சிட்டியோட ஒரு வேடிக்கு போயிருக்கான். இன்கேஸ் அவளை மீட் பண்ணணும்னு நினைச்சானா அந்த எண்ணத்தை இப்பயே மறந்துரு. இதே நேரத்துல லியோ வந்துட்டு அந்த கஃபேனுக்கு எல்லாரையும் கூட்டிட்டு போறாரு. நம்ம பேப்லியனுடைய மாஸ்டர் இங்கதான் தூங்கிட்டு இருக்காரு. உடனே ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ள என்னுடைய மென்டல் பவர் யூட்டிலைஸ் பண்ணி இந்த கஃபேனுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க முடியல, என்னால அந்த பர்சனை ஃபீல் கூட பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறப்பவே அந்த கஃபேனுக்குள்ள இருந்து ஒரு வாய்ஸ்
வாய்ஸ் வருது, நீ இன்னும் 20 கூட ரீச் பண்ணல, ஆனா அட்வான்ஸ் லெவல் 4th ரேங்க் அப்டைன் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லாம உன்னுடைய பிளட் கியூஐ அப்புறம் மென்டல் பவர் எல்லாமே கரெக்டா சிங்க்ரனைஸ் ஆயிருக்க. இந்த மாதிரி குறைவான ரிசோர்ஸ் இருக்க பூமியில இந்த அச்சீவ்மெண்ட்டை நீ மெட் பண்ணிருக்க. உண்மையிலேயே நீ ஜீனியஸ் தான். உடனே நம்ம ஹீரோவும் கொஞ்சம் பின்னாடி போறான். ஏன்னா இவ்வளவு நேரம் அந்த லேடி பேசினது நம்ம ஹீரோட மைண்டுக்குள்ள. இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே லியோ வந்துட்டேன் பாவ்லியான் மாஸ்டர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பாவ்லியானை சேர்ந்த 3 ஜீனியஸ் இங்க வந்திருக்காங்க. இதுல சென் வந்துட்டு வயசு 19 தான் ஆகுது. பாடி டெம்பரிங் 5 ரவுண்ட்ஸா கம்ப்ளீட் பண்ணிருக்கான். அவனுடைய பயாலஜிக்கல் லெவல் வந்துட்டு அட்வான்ஸ் லெவல் 4th ரேங்க். உடனே அந்த கஃபைன் உள்ள இருக்க மாஸ்டரும், சென் என்னுடைய பாடி ரொம்ப வீக்கா இருக்க, உன்னுடைய பிளட் அண்ட் கியூஐ டிரான்ஸ்பர் பண்ணி நான் ரெக்கவர் ஆகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் எனர்ஜியை கொடுக்க முடியுமான்னு கேட்க. இதை ஒன்னும் நீ ஃப்ரீயா பண்ண தேவையில்ல, அதுக்கு பதில் நீ என்ன ரிக்வெஸ்ட் பண்ணாலும் அதை நான் சாட்டிஸ்ஃபை பண்றான். உடனே சென் வந்துட்டேன் பாவ்லியானுடைய மாஸ்டர், நான் உங்களுக்கு என்னுடைய கியூஐ பிளட் கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்ல. உடனே அவங்க வந்துட்டேன் சரி அப்போ கியூஐ பிளட்டை எப்படி டிரான்ஸ்பர் பண்ணணும் உனக்கு சொல்லி கொடுக்குறான். உன்னுடைய கையை கஃபைனோட சென்டர்லவே இப்ப இதுல உன்னோட பிளட் அண்ட் கியூஐ ரிலீஸ் பண்ணணும்னு சொல்ல. ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ள இன்கேஸ் டேஞ்சர் சென்ஸ் வந்துச்சுன்னா எதை பத்தி யோசிக்காம இந்த இடத்துல இருந்து ஓடிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கியூஐ பிளட்டை டிரான்ஸ்பர் பண்றோம். ஆனா நம்ம ஹீரோடைய கியூஐ பிளட் ரொம்ப சீக்கிரமா ட்ரெயின் ஆயிட்டு இருக்கேன். நல்ல வேலையா நம்ம ஹீரோ ரிஸ்டோரேஷன் பில்ல கொண்டு வந்திருக்கான். அதை இன்டேக் பண்ணிட்டு அந்த கியூஐ பிளட்டை டிரான்ஸ்பர் பண்ணிட்டு இருக்கோம். 20 மினிட்ஸ் ஆச்சு, ஆனா இன்னுமே இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகல. உடனே ஷான் வந்துட்டு லியோவை பார்த்தேன், இவ்வளவு நேரமா அவன் டிரான்ஸ்பர் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு எதுவுமே ஆயிடுதுலன்னு கேட்க. பதிலுக்கு அவரும் பாவ்லியான் மாஸ்டருக்கும் சென்னுக்கும் அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியும். அவங்க 2 பேரும் இன்னும் கண்டினியூ பண்றாங்கன்னா இதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு அர்த்தம். கொஞ்ச நேரத்திலேயே அந்த கஃபைன் ஓபன் ஆக. உடனே சென் வந்துட்டு எல்லாரும் பின்னாடி தள்ளி போங்க அப்படின்னு சொல்ல அந்த கஃபைனை ஓபன் பண்ணிட்டு மாஸ்டர் கியூ வெளியில வராங்க. இதை பார்த்து சென் வந்துட்டு மனசுக்குள்ள இந்த கஃபைன்குள்ள இவ்வளவு நாள் இருந்துமே அவங்க பாடி டீக்கே ஆகல. உடனே அவனுடைய டேஞ்சர் சென்ஸை பயன்படுத்தி அவங்க லெவலை செக் பண்ணி பார்க்க. உடனே மாஸ்டர் கியூ வந்துட்டு நீ வெறும் அட்வான்ஸ் லெவல்ல தான் இருக்க, ஆனா என்னுடைய பயாலஜிக்கல் லெவலை செக் பண்ற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கு, இம்ப்ரெசிவ் அப்படின்னு சொல்ல. இதை கேட்டு சென்னும் மனசுக்குள்ள இவங்க எப்படி நோட்டீஸ் பண்ணாங்க அப்படின்னு நினைக்கும் போது உடனே கியூ வந்துட்டு லியோ நம்ம பாவ்லியான்ல மொத்தம் எத்தனை மெம்பர் இருக்காங்கன்னு கேட்க. பதிலுக்கு அவரும் உங்களையும் சேர்த்து 6 பேர் மாஸ்டர்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அந்த இன்னொரு மெம்பர் ரீசெண்டா தான் ஜாயின் பண்ணிருக்கான், அதனால அவளை எங்க கூட கூட்டிட்டு வரலன்னு சொல்லலாம். உடனே கியூ வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாடி டெம்பரிங் டெக்னிக்கா நீங்க எல்லாருமே மாஸ்டர் பண்ணிட்டீங்க, இப்ப அப்பேச்சரை எப்படி ஓபன் பண்ணுங்கிற டெக்னிக்கா நான் உங்க எல்லாருக்கும் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டா. ஷான் கண்டுபிடிச்ச அந்த டெக்னிக்கா இன்னும் ஈஸியான வேலை அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்றாங்க. இந்த அப்பேச்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு விதத்தை ஃபாலோ பண்ணாலே அதை ஈஸியா அன்லாக் பண்ணிடலாம். இந்த எல்லா டெக்னிக்கையும் ஜஸ்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவங்க மைண்டுக்குள்ள டிரான்ஸ்பர் பண்றாங்க. இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. இந்த கதையோட ஆரம்பத்திலேயே மாஸ்டர் கியூ வந்துட்டு அந்த அப்பேச்சரை ஓபன் பண்றதுக்கான மெத்தட உங்க மைண்டுக்குள்ள பாஸ் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென் கிட்ட ட்வின் லைட் டார்க் ஃப்ரூட்டுங்கிற ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க. ஆக்சுவலா நம்ம மாஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக காம்பன்சேஷனா கொடுக்குறாங்க. இதை மட்டும் நம்ம ஹீரோ கன்சியூம் பண்ணானா கியூஐ பிளட் மென்டல் பவர் 3த்தையுமே ரேபிடா இன்க்ரீஸ் பண்ணும். உடனே ஹீரோ அதை வாங்கிட்டு தேங்க்ஸ் சொல்ல. பதிலுக்கு அவங்களும் நீ தேங்க்ஸ் சொல்லணும்னு அவசியம் இல்ல, இது நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக ஒரு காம்பன்சேஷனா தான் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு அவங்கிட்ட இருக்க அந்த ஈகிளை யூட்டிலைஸ் பண்ணி மாஸ்டர் கியூ எங்க போனாங்கன்னு செக் பண்ணி பாக்குறான். ஆனா அவங்களுடைய பிரசன்ஸ் அவனால கண்டுபிடிக்க முடியல. இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு பர்சனை நம்ம ஹீரோவே இது வரைக்கும் பார்த்தது இல்ல. உடனே சாங் வந்துட்டு அவங்களுடைய பயாலஜிக்கல் லெவல் என்னன்னு தெரியுமா மாஸ்டர்னு கேட்க. பதிலுக்கு லியோ வந்துட்டு எக்ஸாக்டா எனக்குமே தெரியல, வேணும்னா அவங்க ஸ்ட்ரென்த்தை டிஸ்பிளே பண்ணதை வச்சு நம்மளால கெஸ் பண்ண முடியும், எனக்கு தெரிஞ்சு அவங்க எபிக் இல்லனா லெஜெண்டரி லெவல்ல இருக்கணும். இதை கேட்ட சாங் வந்துட்டு எனது லெஜெண்டரி லெவலா, அப்படின்னா நம்ம வைஸ் கவர்னருக்கு ஈக்குவலா இருப்பாங்க போலயே. பதிலுக்கு லியோவும் மேபி அவரையும் தாண்டி மித்திக்கல் லெவல்ல கூட இருக்கலாம்னு சொல்லலாம். எதை வச்சு சொல்றேன்னா அந்த ரூன்ஸ்ல இவங்க வந்துட்டு இம்மார்டல்ஸ் அதுக்கப்புறம் காட் லெவலுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான பர்சன் போட்டிருக்கு. இதை கேட்டு சென் வந்துட்டு பீன் லியோ சொல்ற மாதிரி காட் லெவல்லையோ இல்லடா இம்மார்டல் லெவல்லையோ நிறைய பேர் இருந்தாங்கன்னா இப்போ அவங்க எங்க போனாங்கன்னு யோசிக்க. ஒருவேளை மாஸ்டர் கியூ மாதிரி அவங்களும் சர்வைவ் ஆகுறதுக்காக கஃபைன்குள்ள போயிட்டாங்களோ அப்படின்னு யோசிக்க. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் இப்பவுமே புரியல, இவ்வளவு பவர்ஃபுல்லான பர்சன் எதுக்கு அவங்களே இந்த மாதிரி சீல் பண்ணிக்கணும், வெறும் சர்வை பண்றதுக்காகவா? இதே நேரத்துல மாஸ்டர் கியூ வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்க. இந்த இடத்துலதான் எவல்யூஷனரியுடைய ரிசோர்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம், ஆனா அது எதுவுமே இப்ப இங்க இல்ல. இதெல்லாம் வச்சு பார்த்தா என்னுடைய முன்னாள் பேட்மேன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நான் என்ன சீல் பண்ணிக்கிட்ட அந்த டைம் அவங்களுக்கு சாதகமா மாத்திக்கிட்டாங்க போல. எனக்கு தெரிஞ்சு அந்த ட்ரெஷர் ரூம்ல இருந்த ரிசோர்சஸ் எல்லாமே அவங்க ஸ்பிளிட் பண்ணிருப்பாங்க. இப்போதைக்கு நான் இதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் எனக்கு வேற வழி இல்ல. நான் சர்வை பண்றதுக்கும் அந்த ஜூனியரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். இதே நேரத்துல சென் வந்துட்டு அந்த ட்வின் லைட் டார்க் ஃப்ரூட்டை 2ஆ கட் பண்ணி ஷான் பாதியும் அவன் பாதியும் டேக் பண்றாங்க. அது ரொம்பவே டெலிஷியஸ்
கான்சியஸா இருக்கேன். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய பயாலஜிக்கல் லெவல் ரேபிடா இன்க்ரீஸ் ஆகுது. உடனே ஷான் வந்துட்டு பாப்லியானுடைய மாஸ்டர் வந்துட்டு இந்த அளவுக்கு ரேரான ஒரு ட்ரெஷரை வச்சிருக்காங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கணும். ஆக்சுவலா இது எதுக்கு சொல்றான்னா, இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்ட உடனே அட்வான்ஸ் லெவல் 4th ரேங்க்ல இருந்த நம்ம சென் அட்வான்ஸ் லெவல் 5th ரேங்க் மூவ் ஆகுறான். இதே நேரத்துல அட்வான்ஸ் லெவல் 1st ரேங்க்ல இருந்த ஷான் அட்வான்ஸ் லெவல் 3rd ரேங்க் மூவ் ஆகுறான். உடனே ஷான் வந்துட்டு நம்ம அட்வான்ஸ் லெவலுக்கு மூவ் ஆகிட்டோம். ஃபைனலா ஆர்ச்சின் லேண்டுக்கு போறதுக்கான ரெக்குயர்மெண்ட்டை மெட் பண்ணிட்டோம். மிலிட்டரி ட்ரைனிங் அப்போ நம்ம கேள்விப்பட்ட மாதிரி அந்த இடம் வந்துட்டு ரொம்பவே விசித்திரமா இருக்குமா அப்படின்னு கேக்குறப்போ பதிலுக்கு சென் வந்துட்டு எனக்கு தெரியல, மேபி நம்ம அங்க போனதுக்கு அப்புறம் அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லலாம். இதே நேரத்துல அந்த மாஸ்டர் கியூ இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆர்ச்சின் லேண்ட்னு எதை பத்தியோ பேசிட்டு இருக்கீங்க, அது எங்க இருக்குன்னு கேட்க இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே சென் வந்துட்டு மாஸ்டர் இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க உடனே அவங்களும் உள்ள வந்துட்டு அந்த ஆர்ச்சின் லேண்டை பத்தி பிரீஃபா சொல்லுன்னு கேட்க வேற வழியே இல்லாம அந்த ஆர்ச்சின் லேண்டை பத்தி பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ண அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் எவல்யூஷனரி ரிசோர்ஸ குவிச்சு வச்சிருக்க ஒரு இடம் தான் அது. இந்த சீனை அப்படியே கட் பண்ணி அண்டர் கிரவுண்ட காட்டுறாங்க. உடனே அங்க இருக்கவங்களும் 8th எல்டர் அந்த டென்ஷன் மேல போக்கஸ் பண்றதுக்கு பதிலா ஃபர்ஸ்ட் நம்ம பிளான் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய எல்டர் சொல்லிருக்காராமே அது உண்மையானு கேட்க பதிலுக்கு அவரும் நம்ம கிரேட் எல்டர் சொன்ன மாதிரி வெயிட் பண்ணணும், அது ரொம்ப லேட் ஆயிடும். சோ அதனால நம்ம கிரேட் எல்டர் அட்டாக்க லான்ச் பண்ணும்போது ஒரு பெரிய சைபா கூட்டமே அந்த அட்டாக்க தடுக்கிறதுக்காக கிரேட் எல்டர் இருக்க இடத்த நோக்கி போவாங்க. அந்த சான்ஸை பயன்படுத்தி தனியா இருக்க சென்னுடைய கதையை முடிச்சிடலாம். நான் டிசைட் பண்ணிட்டேன், நாளைக்கு நைட் அந்த அட்டாக்க நம்ம லான்ச் பண்ண போறோம். என்னோட டிசிஷனுக்கு யார் சப்போர்ட் பண்றீங்கன்னு கேட்க அங்க இருந்து எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி லின்சன் இருக்க இடத்த தான் காட்டுறாங்க. மாஸ்டர் கியூ வந்துட்டு அந்த இடத்துக்கு எப்படி போறதுன்னு கேட்க எல்லா மிலிட்டரி ஹெட் குவார்டர்ஸ்லயும் ஒரு பயாலஜிக்கல் பேசேஜ் க்ளோஸ்ல இருக்கும், அதை நம்ம பயன்படுத்தணும்னா அந்த ஆர்ஜின் லேண்டுக்குள்ள ஈஸியா போயிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல இதை கேட்ட பாவியன் மாஸ்டரும் மனசுக்குள்ள அப்ப இது நாள் வரைக்கும் நானே பார்க்காத ஒரு புது உலகம் இருக்கு, அப்பனா கண்டிப்பா ஒரு நாள் நான் அந்த இடத்துக்குள்ள போகணும்னு முடிவு பண்றாங்க. அப்பதான் சென் வந்துட்டு சரி மாஸ்டர் அதை விடுங்க, இந்த நேரத்துல எங்களை பார்க்க வந்ததுக்கான ரீசன் கேட்க அப்பதான் அவங்க ஒரு உண்மையை சொல்றாங்க. நான் டே ஃபுல்லா ரொம்ப தூரம் டிராவல் பண்ணதுனால என்னுடைய QI பிளட் எனர்ஜி எல்லாமே தீர்ந்து போச்சு. என்னால ஓனா QI பிளட் எனர்ஜி உருவாக்க முடியாது, ஏன்னா என்னுடைய எவல்யூஷன் பாத்துடைய வழிமுறை இந்த உலகத்துல அழிஞ்சு போச்சு. ஆக்சுவலா அதை வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த எனர்ஜி இல்லைங்கிறதுனால என்னுடைய பாடி கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது. எனக்கு சர்வை பண்ண QI எனர்ஜி தேவைப்படுது, அதனாலதான் உன்கிட்ட இருந்து கொஞ்சம் எனர்ஜியா வாங்க வந்தேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஷான் வந்துட்டு மாஸ்டர் நானும் பியூர் பிளட் ஹியூமன் பார்த்து சேர்ந்தவதான், நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி அட்வான்ஸ் லெவலையும் ரீச் பண்ணிட்டேன். சென்னுக்கு பதிலா என்னுடைய பிளட் எடுத்துக்கணும்னு சொல்றான். எதுக்கு அவ இப்படி சடனா சொல்றானா, ஆஃப்டர்நூன் தான் நம்ம சென் வந்துட்டு QI பிளட்டை ஷேர் பண்ணிருப்பான். திரும்பவும் அவனுடைய பிளட் அண்ட் QI ஷேர் பண்ணானா அது அவனுடைய பாடி ஹேண்டில் பண்ணுமான்னு தெரியாதுல்ல, அதுக்காக தான். உடனே பாவ்லியன் மாஸ்டர் வந்துட்டு உன்னுடைய QI பிளட்டுடைய குவாலிட்டி ரொம்பவே பியூரா இருக்கேன், என்னுடைய பாடி அதை அப்சர்வ் பண்ணிக்காத. உடனே சென் கிட்ட வந்துட்டு உன்னுடைய வாயை தோறன்னு சொல்லி ஒரு பில்ல குடுக்குறாங்க. அதை கன்சியூம் பண்ண அடுத்த நிமிஷமே அவனுடைய QI பிளட் ரேபிடா இன்க்ரீஸ் ஆகுது. இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம சென் இன்டேக் பண்ண அந்த பில் வந்துட்டு ரேபிடா இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா அவனே பிளாஸ்ட் ஆயிடுவான் போல. அப்பதான் இந்த பாவ்லியன் மாஸ்டர் வந்துட்டு சீக்கிரமா அவனுடைய QI எனர்ஜி எனக்கு டிரான்ஸ்பர் பண்ண, நான் கொடுத்த அந்த பில் வந்துட்டு கண்டினியூவா QI ரீஜெனரேட் பண்ணிட்டே இருக்கும், நீ மட்டும் அதை டிரான்ஸ்பர் பண்ணலன்னா கொஞ்ச நேரத்துல எக்ஸ்ப்ளோட் ஆயிடுவ. உடனே ஹீரோ வந்துட்டு அவனுடைய QI பிளட்ட மாஸ்டருக்கு டிரான்ஸ்பர் பண்றான். இதே நேரத்துல அவங்க கிட்ட மாஸ்டர் நீங்க சொன்னதை வச்சு பார்த்தா உங்க எவல்யூஷனரி பாத் வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி பேஸ் பண்ணிருக்கு, அப்புறம் எதுக்காக பிளட் டெம்பரிங் டெக்னிக்கா கிரியேட் பண்ணீங்கன்னு கேட்க பதிலுக்கு மாஸ்டர் கியூவும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆக்சுவலா நான் வந்துட்டு இம்மார்டல் பாத் அப்புறம் மார்ஷல் ஆர்ட்ஸ் பாத் ரெண்டுத்தையுமே லேர்ன் பண்ணேன். இதுல இம்மார்டல் பாத்துங்கிறது வானத்துக்கும் பூமிக்கும் நடுவுல இருக்க ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை அப்சர்வ் பண்றது, ஆனா மார்ஷல் ஆர்ட்ஸ் பாத்துங்கிறது நம்மளுடைய பாடியை ஸ்ட்ராங் ஆக்குறது. ரெண்டு பாத்தும் வேற வேறையா இருந்தாலும் அதுடைய ஃபைனல் ரிசல்ட் வந்துட்டு ஒண்ணுதான். ஆனா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அப்சர்வ் பண்றதுதான் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அதனாலதான் என்னுடைய காலகட்டத்துல இருந்த எல்லாருமே ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சாங்க. உடனே சென் வந்துட்டு ரெண்டு பாத்துமே ஒரே டெஸ்டினேஷன் தான் ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா எதுக்கு நம்ம ரெண்டுத்தையுமே கத்துக்கணும் அப்படின்னு கேக்குறப்போ உடனே அந்த மாஸ்டர் வந்துட்டு ரொம்ப கவலையா சொல்றாங்க. ஒரு டைம் ஆஃப் பீரியட்ல ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. அது நம்பி இருந்த எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாக ஆரம்பிச்சாங்க. சில பேர் அதுல அழிஞ்சும் போனாங்க. இந்த ஒரு விஷயத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக மார்ஷல் ஆர்ட்ஸ் பாத்துக்கு சேஞ்ச் ஆனாங்க. இந்த ஆபத்துல இருந்து தப்பிக்க சில பேர் அவங்களே சீல் பண்ணாங்க. ஆனா அப்படி சீல் பண்ண எல்லாருமே ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆளுங்க. இப்படியே அடுத்த 1/2 மணி நேரம் அந்த QI டிரான்ஸ்பர் ஆகுது. உடனே மாஸ்டர் கியூ வந்துட்டு போதும் உன்னுடைய பிளட் அண்ட் QI ட்ரைன் ஆயிடுச்சு,
நினைச்சேன். ஃபர்ஸ்ட் நீ நல்லா ரெஸ்ட் எடு. நாளைக்கு நைட் இதை திரும்பவும் கண்டினியூ பண்ணலாம்னு சொல்றாங்க. அப்படியே ஒரு ஸ்பெஷலான பிளட் பாத் பில்ல குடுக்குறாங்க. நீ டெய்லி எனக்கு கியூஐ டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இதுதான் உன்னுடைய காம்பன்சேஷன். இது வந்துட்டு கியூஐ பிளட்டை ரீஸ்டோர் பண்றதோட மட்டும் இல்லாம உன்னோட பாடியில இருக்க அப்பேச்சரை ஓபன் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உடனே ஹீரோ வந்துட்டு உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு சொல்ல, பதிலுக்கு அவங்களும் என்னாச்சு கேளுன்னு சொல்றப்போ உடனே அவன் வச்சிருந்த அந்த பேப்பர் எடுத்து இந்த ரூல்ஸ் லெட்டரை எங்கேயாச்சும் பார்த்திருக்கீங்களான்னு கேட்க, பதிலுக்கு அவங்களும் அதை உத்து பார்த்துட்டேன். எனக்கு இது என்னன்னு தெளிவா தெரியல. ஆனா எங்களுடைய காலகட்டத்துல இந்த ரூல்ஸ் விட எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம். இதை கேட்ட ஹீரோவுக்கும் தூக்கி வாரி போடுது. உடனே மாஸ்டர் சொல்றது டீன் வீடியோல காட்டின அந்த ரூல்ஸா அப்படின்னு நினைச்சிட்டேன். தூங்கிடாதீங்க மாஸ்டர், நான் உடனே வந்துடுறேன்னு சொல்லிட்டு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டுக்கு போறோம். அங்க இருந்து அந்த வீடியோ ரெக்கார்டை எடுத்துட்டு வர இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே அந்த ரெக்கார்டிங்க மாஸ்டருக்கு போட்டு காட்ட, எக்ஸாக்ட்லி என்னுடைய காலகட்டத்துல இந்த அண்டர் கிரவுண்ட் ரூம்குள்ள நான் என்டர் ஆயிருக்கேன். இப்போ அது எங்க இருக்குன்னு கேட்க, பதிலுக்கு ஹீரோ வந்துட்டு ஆக்சுவலா அது இப்ப எங்க இருக்குன்னே தெரியல மாஸ்டர். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம டீன் ரெக்கார்ட் பண்றதுக்காக அந்த ரூம்ஸ்குள்ள போயிருக்காரு. சேம் லொகேஷனுக்கு அடுத்த நாள் போய் பார்த்தா அந்த இடத்துல அந்த என்ட்ரன்ஸ் இல்ல. உடனே ஷான் கிட்ட அந்த பிரேஸ்லெட்டை கொண்டு வர சொல்றான். உடனே அவளும் கொண்டு வந்து காட்ட அதை பார்த்த மாஸ்டரும் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த பிரேஸ்லெட் குள்ள ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருக்கு. உடனே சென்னை பார்த்து இந்த பிரேஸ்லெட்டை என்கிட்ட கொடுக்க முடியுமா, இதை வச்சு நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்ல, பதிலுக்கு சென் வந்துட்டு பாவ்லியனுடைய மாஸ்டர் கேட்டு இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு அவங்க கிட்டே கொடுத்துறான். இதை கேட்டு சந்தோஷப்பட்ட மாஸ்டர் கியூவும், நீங்க 2 பேரும் ரொம்ப நல்ல பசங்களா இருக்கீங்க. ஆர்ஜின் லேண்டுக்குள்ள போயிட்டு இதுக்கான சொல்யூஷன் தேடும்போது உங்களுக்கு தேவையான ரிசோர்ஸை நான் கொண்டு வரேன். இதை கேட்டு சென்னும் தேங்க்ஸ் சொல்ல, ஆக்சுவலா நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு கியூஐ பிளட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணது மட்டும் இல்லாம இந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ஃபில்லா இருக்க பிரேஸ்லெட் எனக்கு கொடுத்துருக்கான். சரி, நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. உடனே அந்த ரூம்ஸை தேடி போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து மறைஞ்சிடுறாங்க. அவங்க போன உடனே ஷான் வந்துட்டு நம்ம மாஸ்டர் அந்த ரூமை கண்டுபிடிச்சிருவாங்களான்னு கேட்க, அதுக்கு சென் வந்துட்டு மாஸ்டர் திரும்பி வர வரைக்கும் அது நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியாது. அப்படியே அடுத்த நாள் காலையில ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல நாங்க 4 பேரும் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஜீவே வரா. அவளுடைய ஜென் ஃபியூஸ்னை ரிமூவ் பண்ணிட்டா போல. மாஸ்டர், உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் வந்திருக்குன்னு கொடுக்க, பதிலுக்கு அவரும் நான் எதையும் ஆர்டர் பண்ணலையே, ஒருவேளை எனக்கு சர்ப்ரைஸ் பண்ற விதமா யாராச்சும் அனுப்பியிருப்பாங்களோ அப்படின்னு அந்த பாக்ஸை ஓபன் பண்ண போக சென்னுக்கு டேஞ்சர் சென்ஸ் அலர்ட் பண்ணுது. மாஸ்டர், அதை ஓபன் பண்ணாதீங்க, அதுல டேஞ்சரான ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்ல, அடுத்த நிமிஷமே அதுக்குள்ள இருந்து அந்த கல்ட் மெம்பர் கண்ட்ரோல் பண்ற பிரான்ச் வெளியில வருது. ஆக்சுவலா அது வந்துட்டு பாய்சனை ஸ்ப்ரே பண்ணுது. இதை பார்த்த ஹீரோ வந்துட்டு நம்ம எல்லாரும் ட்ராப்ல மாட்டிக்கிட்டோம்னு சொல்ல, இங்கேயே இந்த சாப்டர் முடியுது. கதையோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லாரும் உங்க மூச்சை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க, அந்த பிரான்ச்ல இருந்து ஒரு விதமான பாய்சன் வெளியாகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே அந்த பாக்ஸ வந்துட்டு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்க்குள்ள போட்டுறோம். என்னதான் நம்ம ஹீரோ அந்த ஆபத்தை தடுத்து இருந்தாலும் அங்க நிலைமை வந்துட்டு இன்னும் மோசமா தான் போதும். ஏன்னா அந்த பாய்சன் வந்துட்டு வெறும் காத்துல பரவுறது இல்ல, ஈவன் தான் நம்ம ஸ்கின்ல பட்டா கூட அந்த பாய்சன் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. உடனே சாங் வந்துட்டு பயங்கர நிலைமையில யார் நம்மள அட்டாக் பண்றதுன்னு கேட்க, பதிலுக்கு லியோவும் இந்த மெத்தடை வச்சு பார்க்கும்போது இது அந்த டிவைன் பிளான் கல்ட்டுடைய வேலை தான். இதை கேட்டு ஷான் வந்துட்டு அவங்களுடைய டார்கெட் நீ தான், இந்த இடத்துல இருந்து உடனடியா கிளம்பும், எங்களை பத்தி கவலைப்படாதுன்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு சூப்பரியர் ஸ்பிரிட் ஆக்டிவேட் பண்ணி அந்த டிவைன் கல்ட்டை சேர்ந்த ஆளுங்க எங்க இருக்காங்கன்னு ட்ரேஸ் பண்றான். அப்போ அவன் இருக்க இடத்த நோக்கி ஒரு 7 பேர் வராங்க. அவங்களுடைய எனர்ஜி லெவல் ரொம்ப பீக்ல இருக்கு. உடனே ஹீரோ வந்துட்டு கேம்பஸ் சுத்தி வேகமா ஓட ஆரம்பிக்கான். அப்ப சென்னோட வழியில ஒருத்தர் குறுக்க வந்துட்டேன். ஸ்டூடெண்ட் சென், என்னாச்சு, எதுக்காக கேம்பஸ்ல இப்படி ஓடிட்டு இருக்கான்னு கேட்க, ஆனா நம்ம ஹீரோக்கு அவன் கிட்ட இருந்து வர அந்த எக்ஸ்ட்ரீம் பவர் தெரியுது. அடுத்த நிமிஷமே அவனை நோக்கி ஒரு பஞ்ச் லான்ச் பண்ண அவன் அது ஈஸியா டாச் பண்றான். இதை பார்த்து சென் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இவன் ரேர் லெவல் பவர் ஹவுஸா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்பவே அவன் வந்துட்டு அவனுடைய டேஞ்சர் சென்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்க. என்னை பார்த்த அடுத்த செகண்டே யோசிக்காம அட்டாக் பண்றானா, நீ சாதாரண ஆளே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அந்த பிரான்ச்சை வச்சு பிடிக்க ஆரம்பிக்க, அப்படியே மத்த 6 பேருக்கும் அவன் கமாண்ட் கொடுக்கறான். அந்த ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல இருக்க பாவ்லியன் மெம்பர்ஸை வெளியில தூக்கிட்டு வாங்க. அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்தேன், உன்னுடைய ஆட்டம் இங்கே முடியுதுன்னு சொல்லலாம். பதிலுக்கு அவனும் லார்ட் ஆஃப் ஃபாரஸ்ட்ங்கிற ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணி அந்த பிடியில இருந்து எஸ்கேப் ஆயிட்டேன். அந்த 6 பேரையும் துரத்த ஆரம்பிக்கிறான். பதிலுக்கு அந்த 8th எல்டரும் இவ்வளவு வேகம் கூடாது தம்பின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த பிரான்ச்சஸ் அனுப்ப, நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அந்த 6 பேருடைய கதையை ஃபர்ஸ்ட் முடிக்கணும். கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம அங்க இருக்க அந்த 6 பேரையும் டிஃபீட் பண்ண அடுத்த நிமிஷமே அவன் வந்துட்டு பயாலஜிக்கல் ப்ரெஷரை ரிலீஸ் பண்றான். எல்லாரும் உன்னை பத்தி சொல்றது உண்மைதான், நாங்க அனுப்புன அந்த பாய்சனை ரெசிஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம அந்த பிரான்ச்சஸை நீ கண்ட்ரோல் பண்ண உன்னுடைய பாடிக்குள்ள நிறைய எபிலிட்டியை ஹைட் பண்ணி வச்சிருக்க. எங்களை தடுக்க முடியுங்கிறத கை விட்டுட்டு ஒழுங்கு மரியாதையா எங்க கூட ஹெட் குவார்டர்ஸ்க்கு வந்துரு. அப்படிங்கிறப்போ ஹீரோ வந்துட்டு அவன் ரிலீஸ் பண்ற பயாலஜிக்கல் ப்ரெஷரை தாக்கு பிடிக்க முடியாம கதறிட்டு இருக்கான். இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப பெரிய ஆபத்துல
மாட்டிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம எதிரி ரொம்ப பலசாலியா இருக்கான். உடனே நம்ம ஹீரோக்கும் ஒரு பிளான் தோணுது. இவன் கூட நேருக்கு நேர் மோதி நம்மளால ஜெயிக்க முடியாது. ஆனா என்கிட்ட லார்ட் ஆஃப் ஃபாரஸ்ட்ங்கிற ஸ்கில் இருக்கு. பூமிக்கு அடியில இருக்க வேரை பயன்படுத்தி இந்த இடத்துல ஒரு பாத்தை கிரியேட் பண்ணி எஸ்கேப் ஆயிட வேண்டியதான் அப்படின்னு பிளான் போட்டு, இவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருக்க நீ யாருன்னு கேட்க பதிலுக்கு அவனும், நீ எங்க கூட ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நீ ரியலைஸ் பண்ண போற இவ்வளவு நாள் எங்களை ரிஜெக்ட் பண்ணது எவ்வளவு முட்டாள்தனம். உடனே ஹீரோ வந்துட்டு, வேணும்னே அப்படின்னு ரிசோர்ஸ கொடுப்பீங்கன்னு கேட்க பதிலுக்கு அந்த எயித் எல்லாரும், தம்பி நீ டைமை பாஸ் பண்றது எனக்கு நல்லாவே புரியுது, இதெல்லாம் என்கிட்ட வேலைக்காகுது அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பூமிக்கு அடியில இருக்க அந்த வேர் எல்லாமே சீறிக்கிட்டு வெளியில வருது. இத பார்த்து அவனும் ஷாக் ஆயிட்டு, என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துல நிறைய டனல்ஸ் இருக்கு. வில்லனால நம்ம ஹீரோ இருக்க இடத்த கண்டுபிடிக்க முடியல. இந்த இடத்துல இவ்வளவு டனல்ஸான்னு சொல்லிட்டு கத்துறான். உடனே அவன் வந்துட்டு அவனுடைய ஃபைனல் ட்ரம் கார்டை யூட்டிலைஸ் பண்றான். ஒழுங்கு மரியாதையா வெளியில இருந்து சரண்டர் ஆயிட, இல்லைன்னா உன்னுடைய பேரண்ட்ஸ் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் வேற வழி இல்லாம வெளியில வந்துடுறான். இத பார்த்து அவனும் நல்ல டெசிஷன் எடுத்திருக்கான். உன்னுடைய பேரண்ட்ஸ் இப்போ சேஃபா இருப்பாங்க அப்படியே நம்ம சென்னை கேப்சர் பண்ணிடுறான். இதே நேரத்துல அந்த இடத்துக்கு பேவிலியன் மாஸ்டரும் வந்துட்டேன். இத பார்த்து சென் வந்துட்டு அவங்க ரூம்ஸ் இருக்க இடத்துக்கு போயிருந்தாங்க. எப்படி இவ்வளவு சீக்கிரத்துக்கு இங்க வந்திருப்பாங்க? ஒருவேளை இங்க தப்பு நடக்கிறத அவங்க சென்ஸ் பண்ணிருப்பாங்களோ, இல்லைன்னா தற்செயலா வந்திருப்பாங்களா? எது எப்படியோ மாஸ்டர் வந்தாச்சு, இனி நம்மளுக்கு பிரச்சனை இல்ல. உடனே அந்த எயித் எல்லரும், இது யாரு? எந்த ஒரு எனர்ஜி என்னால சென்ஸ் பண்ண முடியல, ஆனா இவ்வளவு நேரம் காத்துல மறந்துட்டு இருக்காங்க. இந்த நான்ஜியாங் ப்ரூடன்ஸ் எல்லாம் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான நான் கேள்விப்பட்டதே இல்ல. ஒழுங்கு மரியாதையா நீ யாருன்னு சொல்லுன்னு கேட்க, உன்ன மாதிரி சாதாரண எறும்பெல்லாம் என்னுடைய பேரை தெரிஞ்சுக்க தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு அவனை பார்த்து முறைக்க, இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே பேவிலியன் மாஸ்டர் கையை நீட்டின அடுத்த நிமிஷமே அந்த எயித் எல்டர் வந்துட்டு ஒரு ரெட் பில்லா மாறிடுறான். உடனே சென் வந்துட்டு, இதை எங்கேயோ பார்த்த மாதிரியே ஞாபகம் இருக்கேன்னு திங்க் பண்ணான். ஆக்சுவலா அந்த பேவிலியன் மாஸ்டர் எனக்கு காம்பன்சேஷனா கொடுத்த பில்லே இதுதான். உடனே அவனும் மனசுக்குள்ள, அப்ப இவ்வளவு நேரம் நான் சாப்பிட்ட அந்த பில் ஹியூமன்ஸான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். இதே நேரத்துல அந்த பேவிலியன் மாஸ்டர் வந்துட்டு இன்னும் சில பேர்கிட்ட இருந்து இந்த சேம் ஆரா ஃபீல் ஆகுது, அவங்க எல்லாருமே நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. ஒரு வழியா யூனிவர்சிட்டியில ஒளிஞ்சிருந்த கல்ட்டு பொம்பளுடைய கதையை முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ வந்துட்டு வேகமா ஷானையும் மத்தவங்களையும் தேடி ஓடலாம். நம்ம கூடவே இருந்த ஜோஹு டீச்சர் வந்துட்டு சாதாரண ஆள் இல்ல, எயித் எல்டரே அவர் தான். ஆனா நம்ம பேவிலியன் மாஸ்டர் அவர் தம்சம் பண்ணிட்டாங்க. இத பத்தி பேசிக்கிட்டே அவங்க ரூமுக்கு போக, அந்த இடத்துலதான் பேவிலியன் மாஸ்டர் இருக்காங்க. உனக்கு பதிலா அந்த எனிமிஸ் எல்லாருமே நான் எலிமினேட் பண்ணிட்டேன். ஃபியூச்சர்ல அதே அரவை நான் எங்கேயாச்சும் ஃபீல் பண்ணலாம், அவங்களுடைய கதையும் நானே முடிச்சிடறேன். இப்போதைக்கு நீ போய் ரெஸ்ட் எடு. கொஞ்சம் பெட்டர் ஆனதுக்கு அப்புறம் உன்கிட்ட இருந்து கொஞ்சம் கியூஏ பிளட் எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடு. பதிலுக்கு நம்ம ஹீரோவும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் 6 hours அந்த பிளட் அண்ட் கியூஏ டிரான்ஸ்ஃபர் பண்ண கொஞ்ச நாள்லயே இது எனக்கு டெய்லி ரொட்டீன் ஆயிடுச்சு. அவங்க இந்த பிள்ளை எப்படி உருவாக்குறாங்கன்னு தெரிஞ்சதும் எனக்கு இதை சாப்பிடவே தோண மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பதில் பிளட் ரிகவரி பிள்ளையை யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். அப்படியே 10 நாள் போக பேவிலியன் மாஸ்டர் வந்துட்டு நான்ஜியாங் ப்ரொவிடன்ஸ் உடைய ஹெட் குவார்டர்ஸ்க்கு போனாங்க. ஆர்ச்சிங் லேண்டுடைய என்ட்ரன்ஸ் இந்த இடத்துலதான் லொக்கேட் ஆகி இருக்கு. அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல நிறைய சைபாக் வந்துட்டு நீ யாருன்னு கேட்க, அவங்க அந்த இடத்துல இருந்து உடனே மறைஞ்சிடுறாங்க. அதுக்குள்ள எங்க போனான்னு எல்லாரும் ஷாக் ஆக உடனடியா சர்வேலன்ஸ செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா இதே நேரத்துல பயாலஜிக்கல் டனலுக்குள்ள நம்ம பேவிலியன் மாஸ்டர் முன்னிட்டு, இது ஆக்சுவலா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்ல இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே பேவிலியன் மாஸ்டர் வந்துட்டு ஆர்ஜின் லேண்ட் நம்பர் 36ல லேண்ட் ஆகுறாங்க. அப்ப இதுதான் இந்த ஆர்ஜின் லேண்டா? இங்க இருக்க காத்துல ஏதோ எனர்ஜி ஃபில் ஆகி இருக்கு, ஆனா இது வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இல்ல, அதுக்கு பதிலா வேற ஏதோ மாதிரி இருக்கு. ஆனா நாங்க யூஸ் பண்ற ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிக்கு ஈக்குவலாவே இதுவும் இருக்கு. உடனே அந்த மாஸ்டரும் மனசுக்குள்ள, இவ்வளவு எனர்ஜி இருக்க இடத்துல வாழ்றவங்க கண்டிப்பா சாதாரண பர்சனா இருக்க மாட்டாங்க, இந்த இடத்துல நாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். இதே நேரத்துல அங்க இருக்க சோல்ஜர்ஸ் உங்களை பார்த்துட்டு அடுத்த நிமிஷமே அட்டாக் பண்ண வராங்க. ஆனா நம்ம மாஸ்டர் வந்துட்டு அடுத்த நிமிஷமே அங்க இருந்து டிசப்பியர் ஆயிட்டாங்க. இதை பார்த்து அந்த 2 சோல்ஜர்ஸும் உடனே இதை சிட்டி லார்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப, இந்த இன்ஃபர்மேஷன் அங்க இருக்க எல்லாருக்கும் உடனடியே போய் சேருது. அடுத்த நிமிஷமே எல்லாரும் அந்த இடத்துல அலர்ட் ஆக, அந்த உமன் வந்துட்டு காத்துலயே மிதந்தா. எனக்கு தெரிஞ்சு அவ ரேர் லெவல்ல தான் இருக்கணும். இந்த மாதிரி சிட்டில ஒரு கலவரம் போயிட்டு இருக்கா. நம்ம பேவிலியன் மாஸ்டர் வந்துட்டு காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. சுத்தி இருக்க செடியையும் வித்தியாசமா இருக்க மிருகங்களை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அடுத்த நிமிஷமே காட்டுல ஒரு கொடூரமான சத்தம் காட்டு கிழிச்சுக்கிட்டு அவங்கள நோக்கி பிரான்ச்சஸ் வருது. உடனே அவங்களும் சிரிச்சுக்கிட்டே, இதெல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே அது எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்கிடுறாங்க. அப்பதான் அவங்களுக்கு எதிர்த்த ஒரு கொடூரமான மான்ஸ்டர் வருது. அது மேல ஒருத்தன் நின்னுட்டு நீ யாருன்னு கேட்க, அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல நம்ம பேவிலியன் மாஸ்டரை நிறைய பேர் சுத்து போடுறாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா இந்த டெரிட்டரிக்குள்ள நீ காலை வச்சிருப்ப, நீ சாக ஆசைப்படுறியான்னு கேட்க, இங்கேயே இந்த சீன் முடியுது. இதே நேரத்துல வேற ஒரு இடத்துல வைஸ் சிட்டி லார்ட் குயினை காட்டுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அடிப்பட்ட நிலைமையில அங்க இருந்து
பறந்துட்டு இருக்காரு. அவர் பின்னாடி துரத்திட்டு வர டிவின் கல்ட்டை சேர்ந்தவனும், உன்னால இங்க இருந்து தப்பிக்க முடியாது, நீ மட்டும் இல்ல ஜீனியஸ்ன்னு சொல்லிட்டு இன்னும் சில பேரை கூட்டிட்டு வந்தால அவங்களையும் சேர்த்துதான் சொல்றான். இங்க இருந்து நீ தப்பிக்கணும்னா உனக்கு ஒரே வழிதான் இருக்கு. எங்களோட டிவைன் பிளான் கல்ட்டுக்கு அடிமையா மாறிட்டு இந்த ப்ளூ சீடை கன்சியூம் பண்ண உன்னை உயிரோட விடுறத பத்தி நான் யோசிக்கிறேன். இது கேட்ட குயின் வந்துட்டு ரொம்பவே கோவப்படுறான். இந்த வேலையில இருக்க டிவைன் கல்ட்டை அடியோட அடிச்சுட்டு இந்த ஜீனியஸ் டீமுக்கு ஒரு நல்ல ட்ரைனிங்க கொடுக்கலாம்னு பார்த்தேன். ஆனா எங்க கூடிய ஒரு துரோகி இருந்து எங்களை காட்டி கொடுப்பான்னு நான் எதிர்பார்க்கல. அவரோட மனசுக்குள்ள ஓட்டுறது ஒரே விஷயம்தான், எனக்கு என்ன ஆனாலும் சரி என்னை நம்பி வந்தவங்க இந்த இடத்துல இருந்து சேஃபா போகணும். இதே நேரத்துல அங்க இருக்க ஜீனியஸ் எல்லாருமே கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்காங்க. இதே நேரத்துல நம்ம பேப்லியன் மாஸ்டர் இருக்க இடத்த தான் காட்டுறாங்க. அந்த பெரிய மாஸ்டர் மேல இருக்கவன் நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறன்னு சொல்ல இங்கே இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே மாஸ்டர் வந்துட்டு அவனை பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல பில்ஸா மாத்திடுறாங்க. அங்க இருக்க மத்தவங்க எல்லாரும் இத பார்த்துட்டு என்னால இதை நம்பவே முடியல, நம்மளுடைய தேர்ட் எந்தர் செத்துட்டாரா. உடனே அங்க இருக்க ஒருத்தனும் என்னை விட்டுருங்க, நான் விருப்பப்பட்டு இந்த கல்ட்டுல சேரல, என்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் ஜாயின் பண்ண வச்சாங்க, நீங்க மட்டும் என்ன உயிரோட விட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பேன். இந்த கல்ட்டுடைய மொத்த சீக்கிரட்டை உங்ககிட்ட சொல்றேன். ஆனா இது எதையுமே கண்டுக்காம அவங்க எல்லாரையும் பில்ஸா மாத்தி கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதே நேரத்துல மாஸ்டர் கியூக்கு ஒரு சந்தேகம் வருது. இந்த மாஸ்க் போட்ட எந்த போர்ஷனுக்குள்ளயும் ஸ்பெஷல் எனர்ஜியே இல்ல. ஒருவேளை இவங்களும் என்ன மாதிரியே அந்த பயாலஜிக்கல் டனலை ரிலீஸ் பண்ணி பூமியில இருந்து இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்களோ. அப்படி இருந்தா இவங்களை வச்சு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், அதுக்கு பதில் இங்க இருக்க மான்ஸ்டர்ஸ நம்ம அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்க இதே நேரத்துல அந்த மான்ஸ்டர்ஸும் மாஸ்டர் கியூவை பார்த்துட்டு எர்த்த சேர்ந்தவ இந்த இடத்துக்கு வந்திருக்கான், அவளை அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லா மான்ஸ்டரும் ஓடி வர அடுத்த நிமிஷமே அங்க இருக்க மான்ஸ்டர்ஸையும் பில்ஸா மாத்திடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வருது ஆக்சுவலா இது வந்துட்டு பியூர் ஹியூமன் பிளட் இல்ல. மாஸ்டர் கியூவை பொறுத்த வரைக்கும் சென்னுடைய பிளட்டை தான் அப்சர்வ் பண்ணிருப்பாங்க. ஈவன் தோ ஷானுடைய பிளட்டை அப்சர்வ் பண்ணிருக்க மாட்டாங்க, ஏன்னா அது வந்துட்டு பியூரா இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரிதான் இந்த மான்ஸ்டர்ஸோட பிளட்டும் பியூரா இருந்திருக்காது. ஆனா அந்த இடத்துலதான் இவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்துட்டு இருக்கு. அந்த மியூட்டன் பீஸ்ட் இறந்ததுக்கு அப்புறம் அதுங்க கிட்ட இருந்து ஒரு ப்ளூ கிறிஸ்டல் கிடைச்சிருக்கும். ஆக்சுவலா இதை பாக்குறதுக்கு ஸ்பிரிட் ஸ்டோன் மாதிரியே இருந்திருக்கும். இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா அதை விட இது பியூராவும் ரொம்ப பவர்ஃபுல்லாவும் இருக்கு. இதை மட்டும் என்னால அப்சர்வ் பண்ண முடிஞ்சுன்னா யாருடைய ஹெல்ப்பும் இல்லாம என்னால சர்வை பண்ண முடியும். இப்போதைக்கு இந்த ப்ளூ கிறிஸ்டலை என்னால முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணி வைக்கணும். அப்பதான் என்னால ஃபியூச்சர்ல இதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க முடியும். உடனே அந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு டெலபோர்ட் ஆகுறாங்க. இதே நேரத்துல குயின் வந்துட்டு அந்த மான்ஸ்டர்ஸ தாக்கு பிடிச்சிட்டு எல்லாரும் உடனடியா இங்க இருந்து ஓடுங்க, இன்கேஸ் உங்களால எஸ்கேப் ஆக முடிஞ்சுன்னா எஸ்கேப் ஆயிடுங்க, அப்படி இல்லைங்கிற பட்சத்துல சரணடையாம உங்களோட பிளட் கியூவைய வெடிக்க வச்சு இந்த வார் சோம்பி இறந்துருங்க. எக்காரத்து கொண்டும் உயிருக்கு ஆசைப்பட்டு இந்த டிவைன் கல்ட் கூட ஜாயின் பண்ணிடாதீங்க, அது நம்ம ஹியூமானிட்டிக்கே ஆபத்தா மாறிடும். இதே இடத்துல அந்த பிரான்ச்சை வச்சு நம்ம கியூஸையும் பிடிச்சிடுறாங்க. இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே இதை நோட்டீஸ் பண்ண குயின் வந்துட்டு யாருமே தயங்காதீங்க, உங்களுடைய கியூயை வெடிக்க வைங்க. இதே நேரத்துல அந்த இடத்துக்கு மாஸ்டர் கியூவும் வந்துட இதை பார்த்த கல்ட்டு சேர்ந்தவங்களும் எல்லாரும் அவங்களை அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்ல பதிலுக்கு நம்ம மாஸ்டரும் பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவங்க எல்லாரையும் பில்ஸா மாத்திடுறாங்க. இதை கவனிச்ச ஜீனிஸ் எல்லாருமே இவங்க டிவைன் கல்ட்டை ஈஸியா வைப் அவுட் பண்ணிட்டாங்க, யாரு இவங்கன்னு அதிர்ச்சியில பார்க்க. ஆனா மாஸ்டர் கியூ அது எதையுமே கண்டுக்காம அந்த ஆர்ஜின் லேண்ட்ல இருக்க பீஸ்டையும் கல்ட்டு கும்பலையும் வேட்டையாடுறாங்க. இந்த நியூஸை கேட்ட காப்ளினும் அந்த கல்ட்டு மாஸ்டர் கிட்ட போறோம். மாஸ்டர், இந்த ஆர்ஜின் லேண்டுக்குள்ள ஒரு டெரிபிளான விஷயம் நடந்துட்டு இருக்கு, யாருன்னா தெரியாத ஒரு மிஸ்டீரியஸான உமன் வந்துட்டு இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கான். நம்ம கல்ட்டு சேர்ந்த ஹை பிரீஸ்டையும் ப்ரொடெக்டர்ஸையும் அது மட்டும் இல்லாம செகண்ட் தேர்ட் ஃபோர்த் எல்டரையும் கொண்டுட்டான். நம்ம கண்ட்ரோல்ல இருந்த எல்லா ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸும் இப்ப கம்ப்ளீட்டா வைப் அவுட் ஆயிடுச்சு. இதை கேட்ட அந்த லீடரும் ஷாக் ஆயிட்டேன். என்ன சொல்ற நீ, நம்ம ஆளுங்களுடைய இன்ஃபர்மேஷன் வெளியில எப்படி தெரியும், ஒருவேளை நம்ம கூட்டத்திலே துரோகிங்க இருக்காங்களோ, இதுக்கப்புறமா நம்ம டிலே பண்றது டைம் வேஸ்ட். உடனே கிராண்ட் எல்டர் கிட்ட இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ண சாங்காய் சிட்டியை நம்ம சீக்கிரம் கேப்சர் பண்ணோம் அப்படின்னு உடனடியா ஒரு பிளான் போடுறாங்க. அப்படி இந்த சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோ இருக்க இடத்த தான் காட்டுறாங்க. ஷான் ரொம்ப சந்தோஷத்துல நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு நான் பிரெயின் அப்பேச்சரா ஓபன் பண்ணிட்டேன் அப்படிங்கிறப்போ இதை கேட்ட ஹீரோ வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் அதை பண்ணிட்டேன்னு சொல்றான். இதே நேரத்துல அந்த இடமும் ஆத்துற இதை பார்த்த ஷானும் இடத்துக்கு வாக்குன்னு சொல்ல இங்கேயே இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே சாங்காய் சிட்டியுடைய அண்டர் கிரவுண்ட தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல கிரேட் எண்டர் வந்துட்டு கல்ட்டு மாஸ்டர் கிட்ட இருந்து நம்மளுக்கு ஆர்டர் வந்திருக்கு, உடனடியா மான்ஸ்டர்ஸை கேதர் பண்ணி சாங்காய் சிட்டியை அட்டாக் பண்ண சொல்லியிருக்காங்க. உடனே அவன் வந்துட்டு அவன் கையில இருக்க பிளட் டிராப்ப அங்க இருக்க ஒரு இடத்துல விட இதே நேரத்துல இருட்டுக்குள்ள இருந்து ஒரு குரல் கேக்குது, எனக்கு இன்னும் நிறைய பிளட் வேணும், இந்த ஸ்டேஜ்ல நான் ரொம்ப வீக்கா இருக்கேன், நான் இன்னும் பெருசா வளரணும்னா எனக்கு நிறைய பிளட் தேவைப்படும் அப்படின்னு அங்க இருக்க ஒரு ட்ரீ பேசுது. உடனே கிரேட் எல்டர் வந்துட்டு உங்களுக்காகவே நான் 1000 ஜெயின் ட்ராட்டை ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அதுங்க எல்லாமே ஆர்டினரி லெவல் 5th ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களை இறையா தூக்கி போடுறோம். உடனே அந்த மரம் வந்துட்டு மியூட்டன் ட்ராட்டை அட்டாக் பண்ணிட்டு அதுங்க
அதுங்களுடைய பிளட் அப்சர்வ் பண்ணி 1000 மடங்கு பெருசா உருமாறுது. என்னுடைய வேற ஆழமா இறக்கி 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்கா என் கண்ட்ரோல்ல வைக்க போறேன். இதே நேரத்துல நம்ம சென்னை இருக்க இடத்த காட்டுறாங்க. சடனா சிட்டிக்கு நடுவுல வந்த அந்த ட்ரீயை பார்த்துட்டு இது அந்த டிவைன் கல்ட்டுடைய வேலையா தான் இருக்கும் அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. இதே நேரத்துல அந்த மரத்துக்கு மேல 19 ஃபாக்ஸ் கேர்ளும் வந்திருக்கான். என்னுடைய ஸ்லீவ் எங்க இருக்கான், அவனை மீட் பண்ணி 6 மந்த் ஆச்சு. இப்பவும் என்னுடைய இல்யூஷனை உன்னால பிரேக் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கீழே இறங்கி வரேன். அந்த இடத்துல அடிபட்டு ஒரு குழந்தை அழுதுட்டு இருக்கு. இத பார்த்த 19 ஃபாக்ஸும் அச்சோ பாவம் இந்த பில்லை சாப்பிடுன்னு கொடுக்க உடனே அந்த குழந்தையோட காயம் எல்லாம் மறைஞ்சு போயிடுது. இத பார்த்து அந்த ட்ரீ வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க நீ, நம்ம இந்த பூமியில இருக்க எல்லாரையும் அழிக்க வந்திருக்கோம், நீ எதுக்கு மனுஷங்களை காப்பாத்துறன்னு கேட்க பதிலுக்கு அவளும் நான் உங்க சன் மூன் லேண்ட சேர்ந்தவன் கிடையாது, எனக்கு இந்த பூமியை கைப்பற்றணும்னு ஆசையும் இல்ல, நான் இங்க என்னுடைய ஸ்லேவை தேடிதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஹியூமன்ஸ் எல்லாரையும் 10 கிலோமீட்டர்ஸை தாண்டி வெளியில அனுப்பி விட்டுறான். இதே நேரத்துல சென் வந்துட்டு நம்மளுடைய எக்ஸ்போர்ட் எல்லாருமே ஆர்ச்சின் லேண்ட்ல இருக்காங்க, இந்த ஆபத்துல இருந்து சிட்டியை காப்பாத்த நம்ம தான் ஏதாச்சும் பண்ணியாகணும். இதே நேரத்துல ஷானுக்கு யூனிவர்சிட்டில இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அதுல என்ன மென்ஷன் ஆயிருக்குன்னா ஆர்டினரி லெவல் 5th ரேங்க் மேல இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உடனடியா யூனிவர்சிட்டிக்கு வரணும். சிட்டியோட சென்டர்ல பெரிய ஆபத்து உருவாயிருக்கு, அங்க இருக்க பீப்புளை ரெஸ்கியூ பண்றதுக்கு உடனடியா நம்ம போயாகணும். இன்கேஸ் எந்த ஒரு ரீசனும் இல்லாம யூனிவர்சிட்டிக்கு வராம இருந்தீங்கன்னா அவங்க எல்லாருமே சஸ்பெண்ட் பண்ணிடுவோம். இதை பார்த்த நம்ம ஆளுங்களும் அந்த இடத்துக்கு கிளம்ப இங்கே இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே ஒரு சைபர் டீம் வந்துட்டு அந்த இடத்துல சர்வேலன்ஸ் பண்றதுக்காக ஜெயின் ட்ரீக்கு கிட்ட போயிருக்காங்க. அங்க இருக்க ஒரு பெரிய கேவை பார்த்துட்டு அவங்க கிட்ட இருந்த ஸ்கவுட் ட்ரோன்ஸ் அதுக்குள்ள அனுப்பியிருக்காங்க. ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு அப்போ தெரியல. அந்த ட்ரோன் உள்ள போக போக அது ரெக்கார்ட் பண்ற விஷயத்த பார்த்துட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த கேவுக்குள்ள 1000 இல்ல லட்சக்கணக்கில் மியூட்டன்ட் ராட் இருக்கு. உடனே அதுங்க அந்த ட்ரோன் அட்டாக் பண்ண அங்க இருந்த மொத்த சைபாக்ஸும் அவங்களுடைய அட்டாக் மூலியமா அந்த ஜெயின் டாட்டை ஹோல்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த டீம் மேல அதுங்களை தாக்கு பிடிக்க முடியல. உடனடியா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அனுப்புங்க, எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அலற சத்தம் கேக்குது. அதோட அந்த சிக்னலும் கட் ஆகிடுது. இது எல்லாத்தையுமே வந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போட்டு காமிச்சிட்டேன். இதுதான் நம்ம ஷாங்காய் சிட்டியுடைய கரண்ட் சுச்சுவேஷன். இத பார்த்த ஷான் வந்துட்டு அன்னைக்கு ஜப்பான்ல நடந்த மாதிரி இன்னைக்கு நம்ம ஊரும் அழிய போகுது. இதே நேரத்துல அந்த இடத்துக்கு ஒரு டெபியூட்டி டைரக்டர் வராரு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் அமைதியா இருங்க, நீங்க எல்லாருமே இப்ப பிளே பண்ண வீடியோவை பார்த்திருப்பீங்க. நம்ம சிட்டியுடைய சென்டர்ல டிவைன் கல்ட் அட்டாக் பண்ணிருக்காங்க, அதுவும் மியூட்டன்ட் ராட்டை வச்சு. இதுதான் நமக்கான சந்தர்ப்பம், இதுங்களை அழிக்கிறது மூலியமா நமக்கு எவல்யூஷன் ரிசோர்ஸ் நிறைய கிடைக்கும். இனி நம்ம ஆரிஜினல் பொண்ணு அவசியம் இல்ல, இந்த மாதிரி ஆர்டினரி லெவல் மியூட்டன்ட் ராட்டை வச்சு நம்மளுடைய பயாலஜிக்கல் லெவலை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதே நேரத்துல அந்த ஜெயின் ட்ரீ இருக்க இடத்து நோக்கி எல்லாரும் போறாங்க. அந்த இடத்துக்கு ரீச் ஆன உடனே ஷான் அட்டாக் பண்ண ஒரு மியூட்டன்ட் ராட் வருது. பதிலுக்கு அவளும் மாஸ்டர் சொல்லி கொடுத்த டெக்னிக் யூட்டிலைஸ் பண்ணி அந்த மாஸ்டரை டிஃபீட் பண்ணது மட்டும் இல்லாம அது கிட்ட இருந்து லூட்டையும் கலெக்ட் பண்ணிக்கிறான். அந்த மியூட்டன்ட் பாடியில இருந்து பிளட் எசன்ஸை தனியா எடுக்கிறான். இதே நேரத்துல சென் வந்துட்டு அந்த மியூட்டன்ட் ராட்டுடைய பிளட் எசன்ஸ் அப்சர்வ் பண்ண கோடெக்ஸ் 100% கம்ப்ளீட் ஆயிடுது. இதன் மூலியமா நம்ம ஹீரோக்கு வந்துட்டு பூமிக்கு அடியில அசாத்திய வேகத்துல தோண்ட முடியும். இதே நேரத்துல நம்ம ஹீரோவை நோக்கி ஏதோ வேகமா வர இங்கே இந்த சாப்டர் முடியுது. இந்த கதையோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ இருக்க இடத்தை நோக்கி ஒரு பொண்ணுதான் வந்திருக்கான். அது வேற யாரும் இல்ல, இந்த கண்ட்ரிலேயே ரொம்ப ஃபேமஸ் ஆன அந்த சைபாக் ஜீனியஸ் கால் தான். உடனே ஹீரோ வந்துட்டேன், நான் உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்க பதிலுக்கு அந்த சைபாக் காலும் என்னுடைய பேரு லூ, உண்மையை சொல்லணும்னா எனக்கு ரொம்ப நாளாவே உன்னை பிடிக்கும், நம்ம 2 பேரும் ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்க நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ள இவ்வளவு பெரிய சுச்சுவேஷன் இங்க போயிட்டு இருக்கு, இப்ப இந்த லவ் டாக் இம்பார்ட்டன்டான்னு நினைக்கிறான். பதிலுக்கு அந்த சைபாக்களும் நீ சாங்காய் யூனிவர்சிட்டியில ஃப்ரெஷ்மேன் கிங் டைட்டில் அப்டைன் பண்ணதுல இருந்து நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீ பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாவும் அதே நேரத்துல ஸ்ட்ராங்காவும் இருக்க. தினமும் தூங்க போறதுக்கு முன்னாடி உன்னை பத்தி தான் யோசிப்பேன். என்ன வீசாட்ல ஆட் பண்ணிக்கோ, உன்கிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு கெஞ்சிரான். பதிலுக்கு நம்ம ஹீரோவும் அச்சச்சோ என்னுடைய போன் டெட் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா உங்களை ஆட் பண்றேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆக பாக்குறான். உடனே அந்த சைபர் கேர்ளும் நான் உன்னை ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன், நான் உன்னோட போனை ஆக்ட் பண்ணிட்டேன், என்னோட மொபைல்ல இருந்து ரிக்வெஸ்டும் கொடுத்துட்டு உன்னோட மொபைல்ல அதை அக்செப்டும் பண்ணிட்டேன். இதை கேட்டு சென் வந்துட்டு ஷாக் ஆக உடனே பின்னாடி வந்த ஷானும் என்ன நீங்க 2 பேரும் தனியா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க பதிலுக்கு நம்ம ஹீரோவும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சமாளிக்கிறான். அடுத்த நிமிஷமே அந்த சைபர் கேர்ள் வந்துட்டு இந்த ரெஸ்கியூ மிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இதே நேரத்துல யாரோ மறைஞ்சிருந்த ஒரு அட்டாக் அந்த சைபர் கேர்ளுக்கு மேல லான்ச் பண்ணா அதோட எஃபெக்ட் அவளை 2 துண்டாக்கிடுது. அடுத்த அட்டாக் வந்துட்டு அவளுடைய நெஞ்சில பாயுது. இதன் மூலியமா அவளுடைய எனர்ஜி கோர் டேமேஜ் ஆயிட இதை பார்த்து அவளும் அவ்வளவுதான் என் கதை இங்கேயே முடிய போகுது. இதே நேரத்துல சென்னும் அவளை கேட்ச் பண்ணிடுறான். இதை நோட்டீஸ் பண்ண அவளும் இவனால பறக்க முடியுமான்னு ஷாக் ஆக ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்துட்டு அவனுடைய கியூஐ பிளட்டை பயன்படுத்தி அந்த பிரஷரை வச்சுதான் இவ்வளவு போய் பிடிச்சிருப்பான். உடனே ஹீரோ வந்துட்டு அந்த அட்டாக் வந்த திசையை நோக்கி பார்த்துட்டேன், இந்த அளவுக்கு டிஸ்ட்ரக்டிவ் பவர் நல்லதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஷான்
ஷான் கிட்ட அந்த சைபாக் லேடியை ஒப்படைச்சிட்டு எனிமி வந்துட்டு ஷேடோல ஒளிஞ்சிட்டு இருக்கான். நான் போய் அவனை கவனிச்சுக்கிறேன்னு சொல்ல அடுத்த நிமிஷமே அவனுடைய டேஞ்சர் சென்ஸை பயன்படுத்தி அவன் இருக்க லொகேஷனை ஐடென்டிஃபை பண்றான். பதிலுக்கு அந்த வில்லனும் சென், நான் உன்னை தேடி வரலான்னு பார்த்தேன், ஆனா விதி உன்னை என்கிட்ட கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே அந்த பில்டிங் மேல இருந்தது அந்த காப்ளின் தான். சென், உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், உன்னுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகுமே. இதுல என்ன வேடிக்கைன்னு பார்த்தனா என்னுடைய கிளானை சேர்ந்தவங்களும் ஸ்ட்ரென்த்துக்கு பேர் போனவங்க தான். இப்ப நம்ம 2 பேரும் மோதி யார் ஸ்ட்ராங்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து ஜம்ப் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். பதிலுக்கு நம்ம ஹீரோவும் சிம்பிளா அவன் கையை தான் தூக்கியிருப்பான். அதுக்கே அந்த காப்ளினுடைய கை 2 துண்டா போயிடுது. இத பார்த்து அவனும் என்னால இதை நம்பவே முடியல, இவன் செத்துட கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவனுடைய தலையை நான் டார்கெட் பண்ணல. ஆனா என்னுடைய பவர் இந்த அளவுக்கு இருக்கும் நான் எதிர்பார்க்கல. ஒருவேளை இந்த இடத்துக்குள்ள நான் வரும்போது என்னுடைய பவர் மட்டும் சப்ரஸ் ஆகாம இருந்துருச்சுன்னா இதனால என்ன கண்டிப்பா டிஃபீட் பண்ணிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்து கிடக்குறான். உடனே நம்ம ஹீரோவும் கையை தேய்ச்சிக்கிட்டேன், இவன் சொன்ன மாதிரி ஸ்ட்ராங் தான், ஒரு பஞ்சுக்கே என்னுடைய கை மறுத்து போச்சு. அடுத்த நிமிஷமே அவனுடைய உடம்புல கையை விட்டு அந்த கிறிஸ்டலை வெளியில எடுத்தான். ஆக்சுவலா இதை வந்துட்டு பீஸ்டுடைய கோர்னு சொல்லுவாங்க, மார்க்கெட்ல இதுக்கு நல்ல மதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்ல ஆட் பண்ண அடுத்த நிமிஷமே அந்த காப்ளினுடைய லைஃப் எசன்ஸ் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சான். ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு 100% ஆனதுனால எனக்கு ப்ரூட்டல் ஸ்ட்ரென்த் கிடைச்சிச்சு. இதே நேரத்துல நம்ம ஹீரோக்கு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் வருது, உன்கிட்ட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாம லைஃப் எசன்ஸ் அப்சர்வ் பண்ற, யார் நீ? பதிலுக்கு நம்ம ஹீரோவும் இந்த வாய்ஸ் நான் எங்கேயே கேட்டிருக்கேன், இது வந்துட்டு அந்த ஃபாக்ஸ் கன்னோட வாய்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி பாக்குறான். ஆனா அவன் கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் யாருமே இல்ல. உடனே அந்த இடத்துல அந்த ஃபாக்ஸ் கன்னோட ஸ்மெல் வருது. உடனே ஹீரோவும் நான் அடிச்சு சொல்றேன், இது அவளோட ஸ்மெல் தான், அவ இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்கான். இதே நேரத்துல அங்க இருக்க ஒரு பில்டிங்கோட உச்சியில இருக்கான். இத பார்த்த நம்ம ஹீரோவும் நீ இன்னும் உயிரோடவா இருக்குன்னு கேட்க, அன்னைக்கு நீ என்ன கில் பண்ண ட்ரை பண்ணது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அவளுடைய பயாலஜிக்கல் லெவல செக் பண்ணி பாக்குறான். ஆக்சுவலா அவ வந்துட்டு அட்வான்ஸ் லெவல் 9th ரேங்க். இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ அவளை பார்த்துட்டு இவ ஆர்டினரி லெவல் 9th ரேங்க்ல தானே இருந்தா, அதுக்குள்ள எப்படி அட்வான்ஸ் லெவல் 9th ரேங்க் போனா? அது மட்டும் இல்லாம அந்த ஃபாரஸ்ட்ல நாங்க மீட் பண்ணி 6 மாசம் தான் ஆகுது. உடனே அந்த ஃபாக்ஸ் கேர்ளும் உன்னை என்னுடைய ஸ்லேவா கூட்டிட்டு போலான்னு வந்தேன், ஆனா நீ என்ன கொல்ல ட்ரை பண்ண, பசங்களே இப்படிதான் போல. பதிலுக்கு ஹீரோ வந்துட்டு ஆர்ஜின் லேண்ட்ல என்னை விட ஜீனியஸ் நிறைய பேர் இருக்காங்க, அப்புறம் எதுக்கு என்ன சூஸ் பண்ணான்னு கேட்க பதிலுக்கு அவளும் சிரிச்சுக்கிட்டேன், எனக்கு எர்த்துல இருக்க ஸ்லேவ் தான் ரொம்ப பிடிக்கும். சரி அது இருக்கட்டும், உன்கிட்ட எப்படி ஸ்டோரி ஸ்பேஸும் லைஃப் எசன்ஸை அப்சர்வ் பண்ற ஸ்கில்லும் கிடைச்சிருக்கேன், நீ நிஜமாவே எர்த்த சேர்ந்தவன் தானா? நம்ம ஹீரோ ஆமான்னு சொன்னாலும் அவளுக்கு நம்பிக்கை இல்ல. சரி இப்போதைக்கு நீ சொன்னதை நான் நம்புறேன், கடைசியா பார்த்ததை விட நீ இப்ப இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கா, என்னோட இந்த சாம் டெக்னிக்க உன்னால தாக்கு பிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேல ஒரு ஸ்பெல்ல போட்டுட்டு அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோ ஃப்ரீஸ் ஆயிட்டான். அவனால கை காலை கூட அசைக்க முடியல. உடனே அவன் காது கிட்ட வந்துட்டு நீ இப்ப என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்க, இனிமே உன் மனசு முழுக்க நான் மட்டும்தான் இருப்பேன், இனிமே உன் கண்ணுக்கு என்ன தவிர வேற எந்த பொண்ணும் தெரிய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான எச்சரிக்கையை கொடுத்துட்டு போறான். இந்த சாங்காய் சிட்டிய மொத்தமா அந்த டிவைன் கல்ட் வந்துட்டு கேப்சர் பண்ண போறாங்க. இந்த இடமே மான்ஸ்டர்ஸால அழிய போகுது. கடைசியா உன்கிட்ட ஒரு பேரை சொல்றான், உன்னுடைய ஃபியூச்சர் மாஸ்டரோட ஃபேமிலி நேம் சு, அதுக்கப்புறம் அவளோட நேம் வந்துட்டு ஜூஜு, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து டிசப்பியர் ஆயிடுறான். அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த கண்ட்ரோல்ல இருந்து ரிலீஸ் ஆகுறான். ஆக்சுவலா அவ வந்துட்டு ஏதோ ஒரு கர்ஸை நம்ம ஹீரோக்குள்ள விதைச்சிட்டு போயிருக்கான். ஹீரோ வந்துட்டு அவனுடைய மென்டல் பவர் வச்சு செக் பண்ணி பார்த்தாலும் அவனால அந்த கர்ஸை டிடெக்ட் பண்ண முடியல. அப்ப எனக்கு வேற வழி இல்ல, பாவிலியன் மாஸ்டர் ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட சொல்லி என்ன எக்ஸாமின் பண்ணி பார்க்க சொல்லணும். உடனே ஹீரோடைய சிஸ்டம்லயும் அந்த மியூட்டன்ட் ராட்டுடைய டிசாஸ்டரை சமாளிச்சதுனால சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட்ங்கிற ப்ராக்ரஸ் 2ல இருந்து 3ஆ மாறி இருக்கு. உடனே ஹீரோ வந்துட்டு இதே மாதிரி ப்ராக்ரஸ் போச்சுன்னா நான் ஆர்ஜின் லேண்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே இந்த ப்ராக்ரஸ கம்ப்ளீட் பண்ணிடுவேன். இதே நேரத்துல அந்த ஜெயின் ட்ராட் டிசாஸ்டர் மூலியமா நிறைய பேர் அவங்களுடைய உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க. என்னதான் அந்த ஜெயின் ட்ராட்டை மொத்தமா வைப் அவுட் பண்ணாலும் நிறைய பேர் அதுல காயம்பட்டிருக்காங்க. இதே நேரத்துல அந்த ஜெயின் ட்ரீய ஆராய்ச்சி பண்றதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் நிறைய பேர் அனுப்பியிருக்காங்க. மறுபடியும் சைபாக்ஸ் வந்துட்டு அவங்க கிட்ட இருக்க ஸ்கவுட் ட்ரோன்ஸ அந்த கேவ்க்குள்ள அனுப்பி பார்த்தாங்க. ஆனா அது முடிவே இல்லாம அந்த கேவ் போயிட்டு இருக்க அந்த ட்ரோன்ஸால கூட அதோட பிகினிங் பாயிண்ட கண்டுபிடிக்க முடியல. இதே நேரத்துல அந்த கேவ்க்குள்ள இருந்து நிறைய பிரான்ச்சஸ் வர இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே அந்த பிரான்ச்சஸ பார்த்து நம்ம ஹீரோவும் ஷானையும் சாங்கையும் கூட்டிட்டு அந்த இடத்தை விட்டு ஓட ஆரம்பிக்கிறோம். இதே நேரத்துல அந்த கேவ்ல இருந்து நிறைய மியூட்டன் மாஸ்டர் வெளியில வருது. இதை பார்த்த மத்தவங்களும் அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. உடனே சென் வந்துட்டு பாதுகாப்பான இடத்துல அவங்களை விட்டுட்டு நீங்க 2 பேரும் இங்க இருந்து கிளம்பி போங்க, நான் மத்தவங்களை ரெஸ்கியூ பண்ணிட்டு உங்க பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்ல இதே நேரத்துல மத்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணுதுங்க. நம்ம ஜீவே லீமு
ராகுல் அதுக்கப்புறம் யோஜியாங் 3 பேருமே மான்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. உடனே ஜீவை வந்துட்டு நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்ல, நீங்க 2 பேரும் இங்க இருந்து போங்க, இதுங்களை நான் ஹோல்ட் பண்றேன்னு சொல்லிட்டு திரும்பி போய் அந்த மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். இதை பார்த்த மத்த 2 பேரும் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க பதிலுக்கு அவளும் நான் ஆல்ரெடி இன்ஜூர் ஆயிட்டேன், என்னால ரொம்ப தூரத்துக்கு போக முடியாது, அதனாலதான் சொல்றேன் நீங்க 2 பேரும் போங்க, நான் இதுங்களை ஹோல்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு உல்ஃப் கூட சண்டை போட போறான். உடனே யோஜியான் வந்துட்டு அந்த உல்ஃப் அட்டாக் பண்ணிட்டு தப்பிச்சு போறேன்னா 3 பேரும் ஒன்னா தப்பிச்சு போவோம், இல்லனா ஒரே இடத்துல சாவோம்னு சொல்லலாம். அடுத்த நிமிஷமே அவங்க 3 பேரும் அதை டிஃபீட் பண்ணிடுறாங்க. உடனே யோஜியான் வந்துட்டு நம்மளால ரொம்ப நேரம் இங்க தாக்கு பிடிக்க முடியாது, சீக்கிரம் வாங்க இங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்ல பதிலுக்கு ஜீவையும் என்னை பத்தி கவலைப்படாதீங்க, நான் நிறைய பிளட்ட லாஸ் பண்ணிட்டேன், அது மட்டும் இல்லாம என்னால ஓடவும் முடியாதுன்னு சொல்ல இதை கேட்டு லீமையும் நீ கவலைப்படாத உன்னை நான் தூக்கிட்டு போறேன்னு சொல்ல இங்கேயும் இந்த சாப்டர் முடியுது. அடுத்தடுத்து சாப்டர் பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.